உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. எங்க நல்ல தகப்பனே, தருமையான இரண்டாவது ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்கள் கரத்தை பிடித்து நடக்க பழக்கமடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விசேஷித்த ஆராதனையில் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. எங்கள் கரத்தை கர்த்தர் பிடித்து நடத்துங்க. எங்களுக்கு ஒரு பரம தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவர் ஒருபோதும் எங்களை கைவிடாதவர். அவர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுதுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் நீர் இறங்கி கிரியேஷன் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் இரண்டாவது ஆராதனைக்கு வந்த யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாய் தகப்பன்மார்களுக்கு நாங்கள் எங்கள் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். தகப்பனாய் ஆக போகிறவர்களுக்கும் எங்கள் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்பா செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் நினைத்து சேர்ந்து பாடுவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாள் எல்லாம் உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி பாடி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு. Oh, thank you Jesus. பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு. Oh, நன்றியப்பா. பரிசுத்தர், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எந்த இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எந்த இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன்.
பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. எங்களை தாங்குதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. எங்களை சுமக்கிற தகப்பன், அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான் நல்லவர். ஆமென். இந்த பாட்டு பாடும்போது பக்தன் ஒரு 4 கேரக்டரை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நல்லவர், வல்லவர், பெரியவர், பரிசுத்தர். ஒருவேளை இந்த 4 குணங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம தகப்பன்ட்ட இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? ஒருவேளை நல்லவராக இல்லாமல் இருக்கலாம். பாஸ்டர், எங்கள் அப்பா ரொம்ப குடிக்கிறாரு பாஸ்டர், ரொம்ப அடிக்கிறாரு பாஸ்டர், வீட்டுக்கு போகவே பயமாக இருக்குது. ஒருவேளை நல்ல தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், அவர் நல்லவர். ஒருவேளை சமுதாயத்தில் நம்முடைய அப்பாவுக்கு ஒரு வல்லமை இல்லாமல் இருக்கலாம், ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர்களுக்கு திராணி இல்லாமல், பொருளாதாரத்தில் ஒரு வல்லமை சத்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இல்லை, எங்கள் அப்பா ஒரு இருக்கிற இடத்துல ஒரு பெரிய ஸ்தானத்தில் இல்லை பாஸ்டர், எல்லாரும் கீழே பார்க்குற அளவுக்கு தான் என் அப்பா இருக்கிறாங்கன்னு ஒருவேளை சொல்லலாம். நம்முடைய தேவன் அவர் பெரியவர். ஒருவேளை நம்முடைய அப்பா ஒருவேளை பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், நான் பரிசுத்தர். ஆமே. இந்த உலகத்தின் தகப்பன் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நம்ம கூட வருவாங்கங்க, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் கூட வருவாங்க. தகப்பனும் சில நேரங்களில் பிள்ளைகளை மறக்கிற சூழ்நிலை ஒன்று உண்டு. போன மாதம் கேரளாவில் நடந்த சம்பவம் எல்லாரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பிள்ளை, 2 வயசு பிள்ளை என்ன பண்ணாங்க, ஒரு தாய் தகப்பன் அந்த பிள்ளையை அடித்தே கொண்டாங்க.
வெளியில் காயங்கள் இல்லை, ஆனால் டாக்டரு அந்த பிள்ளையை பரிசோதிக்கும் போது மூளையில் ரத்த கசிவு, இருதயத்தில் ரத்த கசிவு. ஆமே, இதுதான் உலகத்தின் தகப்பன். ஆனால் மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போல தகப்பன் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. ஆமே, அவரை போல ஒரு தகப்பன் இந்த உலகத்தில் கிடையாது. நம்மை விசாரிக்கிற தகப்பன், அப்படியே கரத்தை பிடித்து நடத்துகிற தகப்பன். ஒரு வேளைங்க உட்காந்துருக்கிற நீங்கள், பாஸ்டர் எனக்கு அப்பா அந்த அன்பு இல்லாமல் வளர்ந்துட்டேன் பாஸ்டர், அப்பாவுடைய பாசம் இல்லாமலே வளர்ந்துட்டேன் பாஸ்டர், ஒரு முறை கூட எங்கள் அப்பா என்கிட்ட சிரித்து பேசினதில்லை பாஸ்டர், ஒரு முறை கூட நான் ஆசைப்பட்டது எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தரல பாஸ்டர் சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்கள் அப்பாவுக்கு மேலே ஒரு பரம தகப்பன் இருக்கார். ஆமே, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா, ஹல்லேலூயா, பரமபிதா அதிகமான ஆசீர்வாதமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். சேர்ந்து பாட போகிறோம் அந்த நல்ல தகப்பனை. ஃபாதர் அழகாக பாடியிருக்கிறாரு, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவரே. நம்முடைய தகப்பன் நம்முடைய தலையை நிமிர செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த பாடல் தெரியலன்னு சொன்னால் சேர்ந்து எங்களோடு கூட பாடுங்க. தெரிந்தவர்கள் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவரே. தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர். சொல்லுங்க, நான் சோர்ந்து போகவில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து. காரணம் தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமா. பாடுங்க, தகப்பன் நம்மை தாங்குவார். தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட. எல்லாரும் சேர்ந்து கேடகம் நீர், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. ஓ கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. ஓ தலை நிமிர செய்வோம். என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன். ஓ தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடன் விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே,
மகிமையும் நீரே. இயேசப்பா தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர், தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேர் அமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை. ஓ அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயமேடு. அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம். இப்ப நீங்க சொல்லுங்க, கேடகம் கேடகம் நீரே. தலை நிமிர பாடுறவங்க தலையை உயர்த்துவார், உங்க குடும்பத்தை உயர்த்துவார். தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை. அப்பா என் தலை உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. எல்லாருக்கும் முன்பதாக என் தலை குறுகி போகக்கூடாது, உயர்த்தப்படுவதாக. நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை. ஏனென்றால் தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். தகப்பனே என்னை தள்ளாட விட மாட்டீங்கப்பா, என்னை தள்ளாட விடமாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீ. தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீ. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீ. தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தலையை நிமிர செய்கிற தகப்பனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக தங்கள் தலைகளை தாழ்த்துகிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே, தங்கள் மனுஷனுடைய சமூகத்தில் அல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் தங்கள் தலையை தாழ்த்துகிறார்களோ, அவருடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். அன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் போய் தலையை கீழே தாழ்த்தினாங்க. எலியா கர்த்தருடைய சமூகத்தில் தலையை கீழே தாழ்த்தினார். ஆனால் யாருக்கு முன்னாடி ஆண்டவருடைய முகங்களை கர்த்தர் வெட்கப்படுத்தவே இல்லை. ஆமென்.
எந்த ஒரு நபர் கர்த்தருடைய சமூகத்தில் தங்களுடைய தலைகளை ஆண்டவருடைய பாதத்திலே வைக்கிறார்களோ அவருடைய தலையை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமே. ஒரே ஒரு ஃபோட்டோ பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஃபோட்டோ, இது என்ன ஃபோட்டோ அப்படின்னா, இவருடைய பேர் ஹரியானா மாநிலத்தில், இவருடைய பேர் மகாராஜா. இவர் பேர் என்னது? மகாராஜா. நியூஸில் பார்த்துருப்பீங்க. அவருடைய காலை மாத்திரம் பாருங்களேன். கால் எப்படி இருக்கு? ஏதோ யானைக்கால் வந்த மாதிரி தான் இருக்குது இல்லையா, யானைக்கால். ஆனால் சம்பவம் என்ன தெரியுங்களா? ஹரியானா யூனிவர்சிட்டியில் நல்லா படித்து கொண்டிருக்கும் பொழுது நான் துறவரம் போகிறேன் என்று சொல்லி கல்லூரியை பாதியிலே முடித்துவிட்டு 12 இயர்ஸ் 12 வருஷம் சிவனை பார்ப்பதற்காக உக்காராம 12 வருஷம் ஒரு செகண்ட் கூட உக்காராம 12 வருஷம் நின்றுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கும் நின்றுட்டு இருக்கிறாரு. எத்தனை வருஷம்? 12 இயர்ஸ். அவர் படுக்கணும், தூங்கணும்னா ஒரு கட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க, அதில் படுத்து தூங்குவார். எத்தனை வருஷங்க? 12 வருஷம். ஒரு நிமிஷம் உட்கார்றது கிடையாது, ஒரு நிமிஷம் கவன சிதறிவு ஏற்படுறது கிடையாது. 12 வருஷமா இன்னும் எப்படி ஆகிலும் இந்த தெய்வத்தை பார்த்துடணும், எப்படி ஆகிலும் பார்த்துடணும் சொல்லி அதனுடைய விளைவு தான் இந்த கால்கள். ஜீவனுள்ள தேவ ஜனமே, ஒன்றுமில்லாத தெய்வத்துக்கே இவ்வளோ வைராக்கியம் இருக்கும்போது, ஒன்றுமில்லாத கற்பனைக்கு இவ்வளோ வைராக்கியம் இருக்கும் பொழுது, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமே. 12 வருஷம்லாம் காத்திருக்க தேவையில்ல. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு செய்வேன். ஆமே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீ வந்து நிற்க வேண்டாம். நீ வந்து 1 மாசம் நிற்க வேணாம் மகளே. உன்னை நீ குத்தி நீ உன்னை கிழிச்சு உன்னை வருத்திக்க வேணாம். என் ஸ்தானத்தில் வந்து நில்லு. ஐ வில் கம் அண்ட் ஐ வில் bless you. நான் வருவேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமே. அப்படி ஆராதிக்கணும்னு சொன்னால் எப்படி பாடணும் தெரியுங்களா? பாட்டு பிடிச்சிருக்குதோ பிடிக்கலையோ, மியூசிக் பிடிச்சிருக்கிறோ பிடிக்கலையோ, யார் நடத்துகிறாங்களோ அதை குறித்து எனக்கு கவலை கிடையாது. நான் பாடுகிற கர்த்தர், நான் ஆராதிக்கிற கர்த்தர், நான் கைத்தட்டுற கர்த்தர், நான் துதிக்கிற கர்த்தர் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரை துதிக்கு பாத்திரர். அவர் நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. சேர்ந்து பாட போகிறோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமேன். ஆண்டவருடைய பிரகாரத்தில் வந்து ஆராதிப்பதில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். ஆமேன். சேர்ந்து பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். Oh, thank you Jesus. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். 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 அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, வெளிச்சம் நீரே. நன்றி, 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 நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. என் துதிக்கு பாத்திரர். சொல்லுங்க. பலனெல்லாம் நீதானையா, என் பிரிய
பிரியமும் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியம் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நாங்கள் சுதந்திரவாளிகள் கிடைத்ததையா. நன்றி 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 ஓ நன்றி நன்றி நன்றி. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. அப்படியே முடிச்சவங்க மாத்திரம் எழுப்பி நின்று பாடலாமா? முடிச்சவர்கள் எழுப்பி நின்று. ஓ பரிசுத்த ஆவி தந்தே உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்தே ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. உம்மையே நம்பி வாழ்வதால் உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதால் உமக்கே சொந்தமானே. உயிரான கிறிஸ்து வந்ததால் உம் உறவுக்குள் வந்து விட்டே. உயிரான கிறிஸ்து வந்ததால் நன்றி 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 நன்றி. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. சொல்லுங்க, ஆபிரகாமே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். 7 ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்திரித்துக் கொள்ளணும்பா. இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து பாடுவோம் மகிழ்வோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடு. அப்படியே நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஓ நன்றி ஆண்டவரே, நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டு புருஷர்களுக்கு, பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே என்று உம்மை கூப்பிட கர்த்தர் எங்களுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை குறைவில்லாமல் நடத்துகிற தகப்பன், எங்களை நேர்த்தியாய் நடத்துகிற தகப்பன், எந்த இடத்திலும் எங்களை கைவிடாமல் நடத்துகிற தகப்பன், எங்களை மறக்காத தகப்பன், எங்களை விசாரிக்கிற தகப்பன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே நீரே எங்களுக்கு நிரந்தரமான தகப்பன். ஆண்டவரே நீர் ஒருவர் தான் எங்களுக்கு நித்தியமான தகப்பன். இந்த உலகத்தின் தகப்பன் ஏதாவது ஒரு காலகட்டங்களில் எங்களை விட்டு விலகுவது உண்டு, எங்கள் கரத்தை விடுவது உண்டு. ஆனால் என்றும் எங்களை விட்டு விலகாமல்
நிழல் போல எங்களை நடத்துகிற தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லா கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து நன்றி ஆண்டவரே. குறை ஒன்றும் இல்லை என்ன நிறைவாக நடத்துறீங்க, குறை ஒன்றும் இல்லை என்ன நிறைவாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நலமாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நலமா. குறை ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை என்ன. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நலமாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. சொல்லுங்க தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க, எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய். தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க, தகுதிக்கு மிஞ்சி என்ன. சொல்லுங்க தகுதிக்கு மிஞ்சி, தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க, தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால் நிரப்புறீங்க. உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க, உதவாத என் மேல் நீங்க உண்மையா. தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே எங்களை தாங்குகிற தகப்பன், எங்களை நடத்துகிற தகப்பன், எங்களை சுமக்கிற தகப்பன், தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறை ஒன்றும் இல்லை என்ன நிறைவாக நடத்துறீங்க, குறை ஒன்றும் இல்லை என்ன நிறை. சொல்லுங்க குறை ஒன்றும் இல்லை. என் சரீரத்துல குறைவு இல்லை ஆண்டவரே, என் பொருளாதாரத்துல குறைவு இல்லை, குறை ஒன்றும் இல்லை நிறைவாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நலமாக நடந்து. ஓ நன்றி சொல்ல வார்த்தை நலமாக. தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, ஏசப்பா தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும். கடைசியா தகுதிக்கு மிஞ்சி, தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால் நிரப்புறீங்க, தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால். தகுதிக்கு மிஞ்சி, தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால். ஒரு தகுதியும் இல்லாத எங்களை நன்மையால நிரப்புறீங்க, உதவாத என் மேல் நீங்க உண்மையா இருக்கிறீங்க, உதவாத என் மேல் உண்மையாக. தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை
தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. நல்ல கைகளை தட்டி எல்லாரும் வாய்களை திறந்து ரக்கத்தர லபக்கபா யக்கத்தர லீபாக்கா ஷக்கத்துர லபக்கபா யக்கத்துர லமா ரக்குத்துர லபக்கபா நல்ல துதிக்க பழகணும். இது ஒரு ஜெப நேரம் தேவ மகிமை கடந்து வருகிற நேரம், செக்கினாவின் மகிமையை உணர்கிற நேரம், கர்த்தர் நம்மை தொடுகிற நேரம், நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே உங்களை பார்க்க வந்திருக்கிறோம், உங்க முகத்தை பார்க்க வந்திருக்கிறோம், உங்க பிரசனத்தை தேடி வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவர் உங்களை நாடி நாங்க வந்திருக்கிறோம் ஐயா. அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? எல்லா மந்த நிலைமைகள் மாறட்டும், எல்லா நிர்விசாரங்கள் ஒளியட்டும் அப்பா. நல்ல கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற கனி கொடுக்கிற பிள்ளைகளாக, திருச்சபையாக, உம்முடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள சபையாக எங்க சபையை நீர் மாற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலும் உலகம் எங்கிலும் தகப்பனார் தினம், ஃபாதர்ஸ் டே. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு பரம தகப்பனாக, ஒரு பூர்ண சற்குணமுள்ள தேவனாக, நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாவுமாய் இருக்கிற தகப்பனாக, நல்ல ஒரு தகப்பன் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மத்தில் கடந்து வரும்படியாக சகோதரன் ஜெயக்குமார் அவர்கள் முன்பாக வந்து, ஆண்டவரே இந்த நாளிலும் எங்கள் திருச்சபை மக்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காலையில் முதலாவது ஆராதனையை ஆசீர்வதிச்சிங்க, நீங்கள் 2வது ஆராதனை, தொடர்ந்து 3வது ஆராதனை, 4வது ஆராதனை எங்கள் சபை மக்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாக, கனப்படுத்தும்படியாக, எந்த காரியத்தில் எங்களுடைய பிள்ளைகள் குறைபடக்கூடாது. நிறைவான நன்மை இந்த தகப்பனார் தினத்திலே ரட்சிக்கப்படாது இருக்கிற கணவன்மார்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும், ஆண்கள் ரட்சிக்கப்படட்டும். சபையில் எவ்வளோக்குள்ள பெண்கள் இருக்கிறார்களோ அவ்வளோக்குள்ள சமமான ஆண்களும் இருக்கணும் ஐயா என்று சொல்லி ஒப்பு கொடுத்து சகோதரன் ஜெயக்குமார் அவங்க ஜெபம் பண்ண போறாங்க. மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த காலவேளை ஆராதனை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையிலே ஆண்டவரே கர்த்தாவே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஆராதிக்க தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை நீ விரும்புகிற தகப்பனாய் இருக்கிறபடினாலே நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிறைந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட உம்மை ஆராதித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய அளவில்லாத தேவ பிரசன்னம் நிரப்பி நடத்துகிற இந்த கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே ஆண்டவரே எங்கள் கவலைகள் மறையட்டும், கண்ணீர் மறையட்டும், வேதனைகள் மறையட்டும், கலக்கங்கள் மறையட்டும். ஆண்டவரே, எந்த எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆண்டவரே இந்த நோக்கம் நிறைவேற ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை வியாதியோடு பலவீனத்தோடு கடந்து வந்திருப்பார்களானால் ஆண்டவரே எங்கள் தேவ பிள்ளைகளுடைய பலவீனங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, சொல்ல முடியாத ஆண்டவரே விண்ணப்பத்தோடு கடந்து வந்திருப்பார்களானால் ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளையிட்டார் என்ற தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போகும்போது ஆண்டவரே கர்த்தாவே விண்ணப்பம் ஜெபம் எல்லாம் கேட்கப்பட்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் கிருபை தரும்படிக்கு ஜெபம் பண்ணுகிறோம். மீதியா இருக்கிற 3ஆம் ஆராதனை 4ஆம் ஆராதனை ஆண்டவரே எழுப்புதல் ஆராதனைகளாய் காணப்படும்படிக்கு ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் எங்கள் ஜனங்களை நிறைக்கும்படிக்கு ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஆராதிக்கிறது நிமித்தமாய் தொழுது கொள்கிறது நிமித்தமாய்
உண்டாகிற சகல ஆசீர்வாதங்களும் எங்கள் தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்திலே ஆண்டவரே காணப்படும்படிக்கு ஜெபமிடுகிறோம். எங்கள் சபை மக்கள் ஆண்டவரே கைது செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும், வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு ஜெபமிடுகிறோம். ஊழியத்தின் எல்லைகள் ஆண்டவரே பெரிதாகும்படிக்கு ஜெபமிடுகிறோம் ஐயா. தொடர்ந்து எங்கள் தேவ பிள்ளைகளை ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே எனக்கு நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க நாங்கள் ஜெபமிடுகிறோம். இந்த ஆண்டவரே தகப்பனார் தினத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பக்தியுள்ள குடும்பத்தை ஆண்டவரே உருவாக்குறவர்களாக, குடும்பத்தை பக்தியிலே நடத்துகிறவர்களாய், விசுவாசத்திலே நடத்துகிறவர்களாய், ஜெபத்திலே நடத்துகிறவர்களாய், வேத வாசிப்பிலே நடத்துகிறவர்களாய், ஊழியத்தின் பாதையிலே நடத்துகிறவர்களாய் ஆண்டவரே எங்கள் தகப்பனார் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படிக்கு ஜெபமிடுகிறோம். ஆண்டவரே இந்த சபையில ஆண்டவரே பெண்கள் பெருகிறது போல ஆண்டவரே வாலிபர்கள் பெருக, ஆண்கள் பெருக, முதியோர் பெருக, ஊழியம் செய்கிறவர்கள் பெருக கர்த்தர் கிருபை தரும்படிக்கு ஜெபமிடுகிறோம். இந்த ஆராதனையிலே துவக்கம் முதல் முடிவு மட்டும் நீங்க மகிமைப்படுங்க, எங்களோடு கூட பேசுங்க. உடைய வார்த்தைகள் வல்லமையாய் எங்களோடு கூட வரட்டும் ஐயா. ஆண்டவரே எங்களை உயிர் பெற வார்த்தைகள், உயிர் மீட்சி அடைய செய்கிற வார்த்தைகள் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கட்டி எழுப்புற வார்த்தைகள் உம்மிடத்திலிருந்து புறப்படும்படிக்கு ஜெபமிடுகிறோம். எங்களை தாழ்த்தி கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் சொல்லி நல்ல கைகளை தட்டி அப்படியே கர்த்தருடைய பாதத்திலே நாம் அமருவோம். நல்ல சிரித்த முகத்தோடு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. உங்கள் யாவருக்கும் புத்தூர் ஏஜி சபையின் சார்பிலே, என்னுடைய குடும்பத்தின் சார்பிலே ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, தகப்பனார் தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக நம்முடைய ஆலயத்திலே வழக்கம் போல எல்லா ஜெபங்கள் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை பாஸ்டர் ஜான் மதுரமையா நடத்துகிற கூட்டங்கள், புதன்கிழமை நமக்கு வேத பாட வகுப்புகள், வெள்ளிக்கிழமை குடும்ப ஆசீர்வாத ஜெபம், காலையிலும் மாலையிலும் நமக்கு குடும்ப ஆசீர்வாத ஜெபம் நடைபெறும். மெகா வேதவினா போட்டி, நமக்கு ஹால் டிக்கெட் கொஞ்சம் தான் இருக்கு. ஆகவே பால்சிவா நீங்கள் உங்களுடைய பெயரை கொடுத்து பதிவு பண்ணி கொள்ளுங்கள். அடுத்த மாதம் 26ஆம் தேதி நடைபெறுகிறது. 100 கேள்வி கேட்டிருப்பாங்க. ஒரு கேள்விக்கு 4 பதில் கொடுத்திருப்பார்கள். சரியான பதிலை வட்ட மாத்திரம் தான் நீங்க செய்யணும், எழுதணும் அவசியம் கிடையாது. முதல் பரிசு 30,000 ரூபாய், இரண்டாம் பரிசு 20,000 ரூபாய், மூன்றாம் பரிசு 10,000 ரூபாய். உங்களுக்கு வேத பகுதி பழைய ஏற்பாட்டிலே எண்ணாகமத்தின் புஸ்தகமும், புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலருடைய நடவடிக்கை புஸ்தகமும், அதில் இருந்து உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும். சரியான பதிலை மாத்திரம் வட்டம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, விசேஷமாக IEM இந்தியன் இவாஞ்சலிக் மிஷன் கன்வென்ஷன் கூட்டம் நடைபெற இருக்கிறது. 26, 27, 28 3 நாட்கள். ஆகவே வெள்ளி சனி ஞாயிறு இடம் ஜான் வெஸ்லி மேல்நிலை பள்ளியில் வைத்து நடைபெற இருக்கிறது. நீங்கள் பங்கு பெறலாம். தினமும் மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரையும் நடைபெறுகிறது. அநேக ஊழியர்கள் அதில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். நீங்கள் பங்கு பெறலாம். உங்களுடைய கைகளிலே போகும்போது நோட்டீஸ் கொடுப்பார்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, விசேஷமாக இப்பொழுதும் நம்முடைய தகப்பனார் தினத்தை முன்னிட்டு தகப்பனாருக்காக சிறப்பு ஜெபங்களும் சிறப்பு ஆசீர்வாதமும் ஆராதனை முடிவிலே இருக்கிறது. தேவனுடைய செய்திக்கு முன்பாக நாம் யாவரும் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். நம்ம இருக்கிற பிரதர் ராபின்சன் அவர்கள் முன்பாக வந்து வேத பகுதி தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை அவர்கள் வாசிப்பார்கள். பிரதர் ராபின்சன் அவர்கள் முன்பாக வந்து வேத பகுதி, எல்லாரும் பைபிளை கொண்டு வராதவங்க டிவியை பாருங்க. ஆலயத்துக்கு வரும்போது வேத புஸ்தகம் நமக்கு முக்கியம். ஆகவே தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தை வாசிக்க எல்லோரும் கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம், அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன்
ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கரக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபமில்லாதவனும் மதுபான பிரியமில்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும். அநேகர் விசேஷமாய் விருத்தசேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்கிறவருமாய் இருக்கிறார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நாம் வாசித்தோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை பாஸ்டர் டேனிஸ் அவர்கள் நமக்கு இரண்டாவது ஆராதனையில கொண்டு வர நல்ல கைகளை தட்டி அவரை வரவேற்போம். பாஸ்டர் டேனிஸ் அவர்களை. ஆமென். நன்றி. தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். 2 பேருக்கு மட்டும்தான் நல்லவர் போல ஆண்டவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். அப்படின்னா அந்த இடத்துல 2 குரூப் உட்காந்துருக்கிறீங்க. ஒரு குரூப்பு ஆல்ரெடி தகப்பனாய் மாறின ஒரு குரூப் இருக்கிறீங்க. இன்னொரு குரூப்பு சீக்கிரமாய் தகப்பனாய் மாற போகிற குரூப். ஆமென். 2 பேர் உட்காந்துருக்கிறீங்க. 2 பேருக்கும் இதனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்தின் சார்பாக தகப்பனார் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் வசனம் 21 - 24 வரைக்கும். புக் ஆஃப் ஜெனிசஸ் சாப்டர் 5 verse 21, 22, 23, 24. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தை உம்மிடத்திலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவுதலோடு வந்து எங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சீர்படுத்தும்படிக்கு எங்கள் செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட செவிகளாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் மறைத்து நீர் வெளிப்படுங்க. நீர் பெருக நாங்கள் சிறுக வேண்டுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷனுக்கு 5 அப்பா இருக்கிறாங்க. என்னது? ரட்சிக்கப்பட்ட என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு 5 தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? முதல் தகப்பன் யாருன்னா ஆதாம். அவர் முதல் தகப்பன். ஏன்னா ஆதாமின் வழியிலிருந்து தான், அவருடைய பிளட்டிலிருந்து தான் ஒட்டுமொத்த ஜனங்களும் உண்டானார்கள். முதலாவது ஆதாம் ஒரு தகப்பன். ஆமென். அடுத்து 2வதாக நமக்கு ஒரு தகப்பன் யார் என்றால் ஆபிரகாம். இஸ் அ ஃபாதர். என்ன தகப்பன் என்றால் விசுவாச தகப்பன். ஆமென். ஆதாம் முதல் தகப்பன், ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் தகப்பனாக இருக்கிறார். அடுத்து 3வதாக பார்க்கிறோம் அவர் பயாலஜிக்கல் ஃபாதர், நம்முடைய சரீர தகப்பன்மார். நமக்கு அப்பா இருந்தனால தான் நம்ம எல்லாருமே வந்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் இல்லையா? சரீர தகப்பன். அடுத்து 4வதாக ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஆவிக்குரிய தகப்பன்.
யார் ஆவிக்குரிய தகப்பன்னா? நம்முடைய சபையினுடைய போதகர், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய தகப்பன். ஐந்தாவதாக ஒரு தகப்பன் யார் என்றால், சர்வலோகத்தையும் உண்டாக்கின நம்முடைய தகப்பன் நம்மை பார்ப்பதற்கு முன்பதாக, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் நம்மை பார்ப்பதற்கு முன்பதாக நம்முடைய கருவை அழகாய் வணைந்த தகப்பன் யார் என்றால், நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரே எல்லாவற்றிற்கும் தகப்பனாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனுக்கு மாத்திரம் தகப்பன் கிடையாது, சரிங்களா? ஏதோ மனுஷனுக்கு மாத்திரம் அவர் அப்பா தகப்பன் கிடையாது. ஒவ்வொரு ஜீவ பிராணிகளுக்கும், ஒவ்வொரு உயிரினங்களுக்கும், ஒரு எறும்பு முதற்கொண்டு யார் தான் தகப்பன் என்றால் கர்த்தர் மாத்திரமே தகப்பன். ஆமென். இந்த நாளிலும், இந்த தகப்பனார் தின நாளிலே கர்த்தர் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் யாராவது ஒருவர் வந்திருக்கிறவங்க ஒருத்தங்க, பாஸ்டர் எனக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி எனக்கு அப்பா இல்லை பாஸ்டர், சின்ன வயசுலே என்ன பண்ணியிருக்கலாம், சில நேரங்களில் தகப்பன் நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை வாலிப பிரயாயத்தில் தகப்பன் நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி எங்கள் அப்பா இல்லை பாஸ்டர், அவங்க அப்பா பாருங்கள் பாஸ்டர் எது கேட்டாலும் வாங்கி தராங்க, அவங்க அப்பா பாருங்கள். இது யாருக்கு அதிகமாக இருக்குன்னா வாலிப பசங்களுக்கு இருக்கும். கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி அப்பா இல்லை பாஸ்டர், என்னை நேசிக்கிற, என்னை ரொம்ப அன்பு செலுத்துகிற அப்பா எனக்கு இல்லை பாஸ்டர். பல கேள்வி இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரியது. ஆமென். தகப்பன் இல்லைனாலும் சிலருக்கு தகப்பன் இருந்துமே தகப்பன் இல்லாத வாழ்க்கை தான். ஆமென். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம், உங்களை ஒருபோதும் மறவாத, உங்களை ஒருபோதும் கைவிடாத, ஒருபோதும் உங்களை அழ வைக்காத, ஒருபோதும் உங்களை ஏங்க வைக்காத, சொல்லிட்டே போகலாம், தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அந்த தகப்பனை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் அடிக்கடி நான் வர்ஷிப்பில் சொல்லுவது உண்டு, இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் ஒன்று உண்டு. இப்போ வீட்டில் போய் முடிவு ஒன்று உண்டு. நீங்கள் ஏதாச்சும் திங்ஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா பின்னாடி எக்ஸ்பைரி டேட்டுன்னு போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே என்ன பண்ணிடணும், சாப்பிட்டு முடிச்சிடணும். ஆனால் பரலோக தகப்பனுக்கு there is no expiry date. ஆமென். அவர் துவக்கமும் முடிவும் இல்லாத தகப்பன். ஆமென். வேதாகமத்தில் நம்ம பார்த்த எத்தனையோ தகப்பன்மார்கள் வேதாகமத்தில் இருக்கிறாங்க. ஆபிரகாம் ஒரு தகப்பன் தான், ஆதாம் ஒரு தகப்பன் தான், தாவீது ஒரு தகப்பன் தான், சாலமோன் ஒரு தகப்பன். இந்த மாதிரி பல தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க. ஆனால் நாம் வாசித்த வேத பகுதி யாரை குறித்தது என்றால், இட்ஸ் அபவுட் ஏனோக். ஏனோக் அவர் ஒரு தகப்பன். யாருக்குமே இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் யாருக்கு கிடைத்தது என்றால் ஏனோக்கு கிடைத்தது. he is our first spiritual father in the Bible. வேதாகமத்தில் முதல் ஆவிக்குரிய தகப்பன் யார் என்றால் அது ஏனோக். ஆதாம் இருந்தார், சேத் இருந்தார், அதுக்கு முன்பதாக 7 தலைமுறைகள் இருந்தாங்க. ஆனால் ஒரு ஆவிக்குரிய தலைவன் என்று அடையாளப்படுத்தப்படுகிற முதல் தகப்பன் யார் என்றால் நாம் வாசித்த இந்த ஏனோக்கு. பாருங்க, ஒரு குடும்பத்தில், ஒரு சபையில் தகப்பன் ரொம்ப முக்கியம். நீங்கள் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் பவுல் விதமாக கொரிந்து சபையை பார்த்து சொல்கிறார், கொரிந்து சபை ரொம்ப 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 பயங்கரமான மோசமான, கிட்டத்தட்ட 14 பிரச்சனைகள், மோசமான பிரச்சனைகள் அந்த கொரிந்து சபையில் இருந்தது. அங்கே இருந்த பிரச்சனையை குறித்து பவுல் சொல்லும் போது சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள், 10,000 உபாதியர்கள். உபாதிகள்னா இங்கிலீஷில் நிறைய வேர்ட்ஸ் போடுறாங்க. டீச்சர்னு ஒரு இடத்துல கொடுத்துருக்குறாங்க, ஒரு இடத்துல கைடுன்னு ஒரு இடத்துல கொடுத்துருக்குறாங்க, கற்றுக் கொடுக்குறவங்க சொல்கிறாங்க, ஒரு இடத்துல கார்டியன், உங்களை பாதுகாக்கிறவங்க அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு 10,000 கார்டியன்ஸ், 10,000 டீச்சர், 10,000 உங்களுக்கு கற்றுத்தருகிற பாதுகாக்கிறவர்கள் இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. சொல்றாரு, இவ்வளோ பேர் இருந்தாலும் உங்களுக்கு யாரும் இல்லப்பா, தகப்பன் இல்லை, தகப்பன் இல்லை சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆமென். ஒரு குடும்பத்தில் தகப்பன் ரொம்ப முக்கியங்க. 2 பேருமே முக்கியம், தாயும் முக்கியம், தகப்பனும் முக்கியம். ஆனால் பிள்ளைகள் பார்த்து வளர்வது யாரை பார்த்து வளர்றாங்கன்னா தகப்பனை பார்த்து வளர்றாங்க. நம்ம வாசித்த வேத பகுதியிலே ஏனோக்கை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஏனோக்குடைய வாழ்க்கை அது ஆண்டவருடைய பார்வையில் ஒரு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆண்டவரோடு நல்லா நெருங்கி சேவித்த
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. வேதாந்தத்தில் 2 ஏனோக்கு இருக்கிறாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதே ஆதியாகம புத்தகத்தில் there are 2 different Enochs, 2 ஏனோக்கு இருக்கிறாங்க. ஒரு ஏனோக்கு யார் என்றால் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 17-18 காயினுடைய மகன் ஒரு ஏனோக்கு. அடுத்து 2வது ஒரு ஏனோக்கு யார் என்றால் நீங்கள் இப்போ நம்ம வாசிக்கிறதான 5ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான அந்த சேத்தின் வம்சாவளியிலே வந்த ஏனோக்கு. இந்த ஏனோக்கை குறித்து பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் 5 இடங்களிலே இந்த மனுஷனை குறித்து வெவ்வேறு விதமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறார். எத்தனை விதமான காரியங்கள்? வெறும் 5 இடத்துல மாத்திரம்தான் கர்த்தர் ஏனோக்கை குறித்து சொல்லி இருக்கிறார். வேதாகமத்தில் நிறையா ஹிஸ்டரிஸ் இருக்குது, நிறையா பேருடைய வாழ்க்கையை ஆண்டவர் நிறையா சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு புஸ்தகமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏனோக்குடைய வாழ்க்கையை குறித்து ஜஸ்ட் எத்தனை வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 வசனத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, முடிச்சிட்டார் ஆதியாகமம். ஆனால் இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையிலே 5 இடங்களிலே ஏனோக்கு வருகிறார். எங்கே எப்படி வராருன்னா ஆதியாகமம் 5ஆவது அதிகாரம் 24வது வசனத்திலே ஏனோக்குடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே சாட்சி கொடுக்கிறார். அவர் எப்படி கர்த்தரோடு நடந்தார், ஏனோக்குடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லி ஆதியாகமம் 5ஆவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 2வதாக ஏனோக்கை குறித்து 1 நாளாகமம் 1ஆவது அதிகாரம் வசனம் 1லிருந்து 3 வரை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்ரவேலின் வம்ச வரலாறு அட்டவணையிலே அது ஏனோக்கை குறித்து பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அடுத்து 3வதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆவது அதிகாரம் 37வது வசனம் அது இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறிலே ஏனோக்கை குறித்து அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். 4வதாக எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஒரு விசுவாச வீரனை போல கர்த்தர் அந்த இடத்துல ஏனோக்கை குறித்து சொல்லி இருக்கிறார். இந்த எபிரேயர் 11வது அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா விசுவாச வீரருடைய பட்டியல் ரயில் நான் வந்திருக்கோம். அதிலே ஒரு விசுவாச தகப்பனை போல அந்த இடத்துல அவர் காமிக்கப்பட்டிருக்கிறார். கடைசியாக யூதா நிருபத்திலே 14வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம் ஒரு தீர்க்கதரிசியை போல பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல ஏனோக்கை குறித்து சொல்லி இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன என்றால் ஆவிக்குரிய தகப்பனுடைய குணங்கள் என்று சொல்லி ஏனோக்குடைய வாழ்க்கையில் ஒரு 3 குணங்களை பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் தகப்பனை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய ப்ராக்டிக்கல் காரியம் சொல்லலாம் இல்லையா, நிறைய எப்படி நடக்கணும், எப்படி வளர்க்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி நிறைய காரியங்கள் இங்கே பிரசங்கம் கேட்டிருக்கலாம். ஆனால் ஒரு தகப்பனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால், ஒரு மனுஷனுடைய வரலாறு வம்சம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலாவது ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவனாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய தகப்பனாய் அந்த நபர் இருக்க வேண்டும். பாருங்க, ஏனோக்கை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 3 காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. ஏனோக்கு என்றால் அவனுக்கு என்ன அர்த்தம் என்றால் டெடிகேஷன், கமிட்மெண்ட், அர்ப்பணிக்கப்பட்டவன். அர்ப்பணிக்கப்பட்டவன். பாருங்க, அவனுடைய பெயரை போலவே ஏனோக் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். சில பேர் இருப்பாங்க ஆளுக்கும் பேருக்கும் என்ன இருக்காது, சம்பந்தமே இருக்காது. பேர் நல்ல பேராக இருக்கும், ஆனால் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஸ்கூல் படிக்கும்போது சென்ட் ஜோசஃபில் படித்தேன். மெல்வின் அன்னைக்கு வரலையா, சென்ட் ஜோசஃபில் படித்தேன். என் கிளாஸில் ஒரு பையன் இருக்கிறான், அவன் எங்கள் எல்லா பீரியடும் அவனை போட்டு டீச்சர் அடிப்பாங்க, பயங்கரமாக சேட்டை பண்ணுவான். அவன் பேருக்காக அவனை போட்டு அடிப்பாங்க. அவன் பேர் என்ன தெரியுங்களா? யாருமே வைக்காத பேர், நீங்கள் கேட்காத பேர், கேள்விப்படாத பேர். அவனுடைய பேர் என்னன்னா ஜீசஸ். என்னது? ஜீசஸ். அவன் பேருக்காகவே டீச்சரை போட்டு வெளுன்னு வெளுப்பாங்க. ஏன்டா கிளாஸ்லே அவன் தான் அருந்தவாள், உனக்கு என்னடா பேர் ஜீசஸ். சில பேருடைய வாழ்க்கை பெயருக்கும் வாழ்க்கைக்கும் நடத்தைக்கும் சம்பந்தமில்லாமல் இருக்கும். ஆனால் ஏனோக்குடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய பெயரை போலவே அவர் நடந்து கொண்டார். அவரை பெயரை போலவே அவர் அர்ப்பணிக்கப்பட்டவராக இருந்தார். வேதாகமத்தில் 2 பேர் தேவனோடு சஞ்சரித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று நோவா. வேதாகமத்திலே 2 பேர் மரணத்தை காணாமல் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. வேதாகமத்தில் 2 பேர் கர்த்தரால் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அதிலும் ஏனோக்கும் எலியாவும் இருக்கிறார். இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையிலே அவர் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தார் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை பார்க்க போகிறோம். மறுபடியும் நான் சொல்கிறேன்,
நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஒரு தகப்பன் அவன் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருப்பது ரொம்ப அவசியம். ஆமென். சரி, முதலாவது ஏனோக்குடைய வாழ்க்கையில் அவர் ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஆதியாகமம் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் எப்படி இருக்கணும்? ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். பாருங்க, முதலாவது ஒரு ஆவிக்குரிய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனா இருக்கணும் சொன்னா, அவர் கர்த்தரோடு நடக்கிற தகப்பனா இருக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? இல்லையா? வேணாமா? ஓகே, கர்த்தரோடு நடக்கிற தகப்பன். வேதத்தில் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். தமிழில் ஒருவேளை வித்தியாசமாக சஞ்சரிப்புங்கிற வார்த்தை ஒரு வித்தியாசமான வார்த்தை, ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது he walked with the Lord. அவன் தேவனோடு அவன் நடந்தான். நான் சொல்லுவேன், ஒரு குடும்ப தலைவன் அவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பர்சனல் வாழ்க்கையில், அவருடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த நபர் தேவனோடு நடக்கிற நபராக இருக்க வேண்டும். பாருங்க எப்படி ஏனோக்கு நடந்தார் என்று சொன்னால், ஏனோக்கு 65 வயதான போது, 65 வரைக்கும் கர்த்தரோடு நடந்தாரா? வசனம் சொல்லப்படலை. ஆனால் மெத்துசலாவை பெற்ற பின் ஏனோக்கு எத்தனை வருடம் தேவனோடு நடந்தார் என்றால் 300 years, 300 வருடம் கர்த்தரோடு நடந்தார். அப்படி என்றால் மெத்துசலா பிறந்த பொழுது ஏதோ ஒரு காரியம் ஏனோக்குடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணி இருக்கிறது. மெத்துசலா பிறந்த பொழுது ஏதோ ஒரு காரியம் ஏனோக்குடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. மெத்துசலா அவனுடைய முதல் பிள்ளை பிறந்த பொழுது ஏனோக்குடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தரோடு அவர் நடந்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஜனமே, நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால் தன்னுடைய அப்பா குடும்ப தலைவன் என்ன பண்ண தெரியுங்களா? கர்த்தரோடு நடக்கணும். கர்த்தரோடு நடக்கணும். ஒரு அப்பா கர்த்தரோடு நடக்கிறத பார்த்தா தான் பிள்ளை கர்த்தரோடு நடக்கும். ஒரு அப்பா ஜெபிக்கிறத பார்த்தா தான் பிள்ளை ஜெபிக்கும். ஒரு அப்பா வேதத்தை வாசிக்கிறத பார்த்தா தான் பிள்ளை என்ன பண்ணும்? வேதத்தை வாசிக்க. பாருங்க, இந்த 5வது அதிகாரம் முழுவதும் பார்த்தோம் என்று சொன்னால் 2 வார்த்தை மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த 5வது அதிகாரம் 2 வார்த்தை, ஒன்று பெற்றான் மரித்தான், பெற்றான் மரித்தான், பெற்றான் மரித்தான், பெற்றான் மரித்தான் வர 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 20வது வசனம் 21வது வசனத்தில் ஆண்டவர் அதில் ஒரு வார்த்தை என்ன பண்ணுறாருன்னா ஏனோக்குடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்து போட்டுட்டார். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றான் என்று இருந்தது, ஆனால் அவருடைய முற்பிதாக்களை போல, அவருடைய தகப்பனை போல ஏனோக் மரித்தான் என்கிற வார்த்தை அந்த இடத்துல இல்லை. மாறாக என்ன இருந்துச்சு தெரியுங்களா? தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். You know why? He walked with the Lord. அவன் தேவனோடு நடந்தான். அந்த நடந்தான் என்று சொல்வதற்கு நான் ஒரு சில காரியங்கள் பார்த்தேன். என்ன அப்படின்னா, அவன் தேவனோடு என்ன பண்ணானா, அவன் பழகினானாமா. அவன் தேவனோடு என்ன பண்ணான்? அவன் பழகினான். ஆண்டவரே, எங்க சபையில் இருக்கிற தகப்பன்மார்கள் ஆண்டவரே கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தரோடு ஏனோக்கு கர்த்தரோடு கூட நடந்தார். அதுக்கு நீங்க 7 தலைமுறை முன்னாடி போகணும். ஆதாமுக்கு 7வது தலைமுறை யாரு? இந்த ஏனோக். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்ததற்கான ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுங்களா? அவங்களோடு கூட நடப்பதற்கு, அவர்களோடு பழகுவதற்கு, ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களை சந்திக்க தேவன் வந்தார். ஆனால் அந்த பழக்கத்தை யார் இழந்து போனாங்கன்னு சொன்னால் ஆதாம் ஏவாள் இழந்து போனார்கள். ஆண்டவர் தேடினார். எத்தனை முறை தேடினார் தெரியுங்களா? 7 தலைமுறை கர்த்தர் தேடினார். தேடும் பொழுது 7வது தலைமுறையிலே ஒரு மனுஷன் ஆண்டவருடைய பார்வையில் அகப்பட்டான். யாரு தெரியுங்களா? தட் இஸ் ஏனோக். இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய பார்வை இந்த இடத்துல உங்க மேல படலாம். யார் ஆண்டவர் தேடுறாரு? தன்னோட பழகுவதற்கு, தன்னோட நடப்பதற்கு, வசனத்தை தியானிப்பதற்கு, தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு தேவன் ஏனோக்குகளை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமே, ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனுடைய குணம் என்ன அப்படின்னா, கர்த்தரோடு கூட நடக்கணும். அவங்க பிசாசுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுங்களா? பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுங்களா? பெண்கள் மேலே கை வைக்க மாட்டான். யார் மேலே கை வைப்பான் தெரியுங்களா? ஆண்கள் மேலே கை வைப்பான். ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பாஸ்டர் அவங்க அதை குறித்து சொன்னாங்க. ஆண்கள் தான் அவனுடைய மெயினான டார்கெட். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் எங்கே அடிமைகளாக இருந்தாங்கன்னா எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க.
அவர்களை எப்படியாகிலும் ஆண்டவர் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி மோசேவை ஏற்படுத்தின பொழுது அங்கே பிசாசு செய்த தந்திரம் என்ன தெரியுங்களா? யாத்திராகமம் 1வது அதிகாரம் 22வது வசனம். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம், யாரையா? பிறக்கும் ஆண் பிள்ளைங்க, ஆம்பளைங்க எல்லாம் என்ன பண்ணிரு அப்படின்னு சொல்ற பாருங்க, நதியில என்ன பண்ணிரு? போட்டு கொன்று. ஏன்? ஆம்பளைங்க சபைக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா, தகப்பன்மார்கள் கர்த்தரோடு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா, தகப்பன்மார்கள் கர்த்தரோடு சஞ்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரப்போறாங்க தெரிஞ்ச உடனே பார்வோனின் மூலியமாய் பிசாசு செய்த தந்திரம் என்னது? பெண் பிள்ளைகளெல்லாம் வச்சிருங்க, சபையில என்ன பண்ணிருங்க? பெண்களெல்லாம் என்ன பண்ணிருங்க? எல்லா ஜபத்துக்கு என்ன பண்ணிருங்க? பெண்கள் வந்துருவாங்க. உபவாச ஜபமா பெண்கள் வந்துருவாங்க, எழுப்புதல் ஜபமா பெண்கள் வந்துருவாங்க, குடும்ப ஜபமா பெண்கள் வந்துருவாங்க. தந்திரமாய் செய்த காரியம் ஆண் பிள்ளைகளை என்ன பண்ணிருங்க? வர விடாதீங்க. ஆமென். தேவனோடு கூட நடக்கிற ஆவிக்குரிய தகப்பன், தேவனோடு கூட அவன் நடந்தான் என்று பார்க்கிறோம். சரி, ஒரு 4 காரியங்கள் நான் சொல்றேன். தேவனோடு நடப்பது என்றால் என்ன பாஸ்டர் நடப்பது? இப்போ யாராவது கூட இருக்கிறாங்க, நாங்கள் காலில் நடந்துட்டு போயிடலாம், ஆனால் தேவனோடு எப்படி நடப்பது? ஒரு 4 காரியங்கள் வேதாகமத்தில் எப்படி தேவனோடு நடப்பது என்றால் என்ன? சங்கீதம் 128வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 128வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன். முதலாவது கர்த்தரோடு கூட நடப்பது என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதோ, எந்த ஒரு தகப்பனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதோ, தைரியமா சொல்ல முடியும் அவங்க யாரோடு கூட நடக்கிறாங்க? கர்த்தரோடு கூட நடக்கிறவர்கள். இந்த 128வது சங்கீதம் முழுவதும் எங்கே தான் வாசிப்பாங்க சொன்னா, திருமணத்தில் தான் வாசிப்பாங்க. இட்ஸ் a family songs. ஒரு கணவனை குறித்து ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், அவன் பிள்ளைகளுக்கு இருக்கிறதான ஆசீர்வாதங்கள், அவன் மனைவிக்கு இருக்கிறதான ஆசீர்வாதங்கள், அவன் தொழிலுக்கு இருக்கிறதான ஆசீர்வாதங்கள், ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் இந்த 128வது அதிகாரத்தில் கொடுத்திருக்கிறார். முதலாவது கர்த்தரோடு நடப்பது என்றால் என்ன? கர்த்தருடைய சமூகத்திலே பயந்து இருப்பது. ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே பயந்து இருப்பது. ஆமென். கர்த்தருக்கு நமக்கு பயம் இருக்கான்னு சொல்லி அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு கர்த்தருக்கு தான் தெரியும். சபையில் தூங்குறாங்கன்னு சொன்னா, சபையில் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. ஆமென். தேவனோடு கூட நடந்த ஏனோக்கு எப்படி நடந்தார்? கர்த்தருக்கு பயந்து நடந்தார். ஆமென். அடுத்து 2வதாக தேவனோடு நடப்பது என்றால் என்ன? முதலாவது கர்த்தருக்கு பயப்படுவது. 2வது ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் என்று சொன்னா, 1வது வசனம் வாசிங்கனே. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. முதலாவது பார்த்தோம் கர்த்தருக்கு பயப்படுவது, கர்த்தரோடு கூட நடப்பது. 2வது உண்மையாயிருப்பது, உத்தமமாயிருப்பது, அது கர்த்தரோடு நடக்கிற அனுபவம். ஆமென். பாருங்க, ஒரு மனுஷன் 3 இடத்துல உண்மையா இருக்கணும். ஒன்று பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் he should faithful to God. தன்னை உண்டாக்கின தேவனுக்கு ஒரு மனுஷன் உண்மை உள்ளவனாக இருக்கணும். இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் ஏனோக்கை குறித்து சொல்லும் போது அவன் சஞ்சரித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆங்கிலத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இன் இங்கிலீஷ் he walked faithfully. அவன் உண்மையாய் கர்த்தரோடு கூட நடந்தான். அப்படின்னா உண்மை இல்லாமலும் நடக்க முடியும். சபைக்கு வருவது அப்படியே போவது, வருவது உண்மை இல்லாமலும் நடக்க முடியும். ஆனால் ஏனோக்குடைய வாழ்க்கையில அவன் உண்மையாய் கர்த்தரோடு கூட நடந்தான். He walked faithfully. ஆமென். வேதத்தில் வாசிக்கிற உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமான் தன் உத்தமத்திலே உண்மையிலே நடக்கிறான், அவனுக்கு பின்பதாக அவருடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தருக்கு உண்மையாய் நடப்பது. 2வது குடும்பத்திற்கு உண்மையாய் நடப்பது ரொம்ப முக்கியம். ஆமென். எல்லா பக்கமும் உண்மையா இருக்கிறது ஓகே, ஆனால் குடும்பத்திலே தன் கட்டின மனைவிக்கு உண்மையா இருக்கணும், பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கிற தகப்பன் கர்த்தரோடு நடக்கக்கூடியவர்கள். ஆமென். அடுத்து 3வதாக பார்த்தோன்னு சொன்னா, உண்மை எந்த இடத்துல விளங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் வேலை செய்கிற ஒர்க்கிங் பிளேஸ், வேலை செய்கிற இடத்துல பணத்தில் உண்மை, எஜமானனுக்கு உண்மை.
உண்மையுள்ள மனிதர்கள் கர்த்தரோடு கூட நடக்கிறவர்கள். ஆமென். கர்த்தரோடு கூட நடக்கிறவர்கள். நீங்கள் ஆதி ஆகமத்தில் ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு பிள்ளை யார் அப்படின்னா, ஒன்று யாக்கோபு, இன்னொன்று ஏசா. எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு நாள் தகப்பன் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஏசாவுக்கு வருகிறதான சேஷ்டபுத்திர பாகத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏசாவை போல அந்த ஆட்டு தோலை ரோமத்தை போர்த்தி கொண்டு போய் அப்பா கேட்குறாரு. ஆதியாகமம் 27வது அதிகாரம். ஆசீர்வாதத்தை பெறணும்னு நினச்சிட்டு யாக்கோபு உள்ளே போய் கேட்குறாரு. ஈசாக்கு கேட்கும்போது உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது யாக்கோபு என்ன சொன்னார்? ஏசா. ஏசா அப்படின்னு சொன்னார். யாரு? வேர்ல்ட்லி ஃபாதர், உலகத்தின் தகப்பன் கேட்குறாரு உன் பேர் என்னன்னு கேட்கும்போது உள்ள இருக்கிறது யாரு? யாக்கோபு. ஆனால் வாயில் வர்ற வார்த்தை என்னது? ஏசா. சரி, நாட்கள் போனது, கொஞ்ச நாட்கள் போனது. இப்போ யாக்கோபுக்கு ஒரு ஆசை. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனத்தை வாசிங்கன்னு சொன்னா, ஆதியாகமம் 32வது அதிகாரம் 27வது வசனம். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். இப்ப யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உம்மை என்ன பண்ண மாட்டேன், போக விட மாட்டேன். முன்னாடி கேட்டது அவனை பெற்ற உலகத்தின் தகப்பன்ட்ட கேட்குறாரு, என்னை ஆசீர்வதிங்க, உன் பேர் என்னன்னு கேட்கும் போது அங்கே போய் இப்ப பரலோக தகப்பனுக்கு முன்பதாக வந்து நிற்கிறாரு. என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவருக்கு யாக்கோபுடைய பேர் தெரியுமா தெரியாதா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பா தெரியும், கண்டிப்பா. அப்புறம் ஏன் கேட்டார் இந்த பேரை? ஏன் கேட்டாரு? இப்போ சொல்ல வேண்டியதானா நான் ஏசா ஆண்டவரே, இப்போ சொல்ல வேண்டியதானா நான் சோவன் சோனா இது இப்போ கேட்க சொல்றாரு பாருங்க. அவர் உன் பேர் என்னன்னு கேட்டார். உடனே யாக்கோபு என்றான். என்னது? யாக்கோபு என்றால். அப்போ ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். யாக்கோபே, நீ இந்த உலகத்தின் அப்பாவை நீ ஏமாத்திரலாம், உங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியல நீ ஏமாத்திரலாம். பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாலிப பிள்ளைகளுக்கு, உங்க அப்பாவை நீ ஏமாத்திரலாம், உன் ஃபோனை வச்சு ட்ரிக்கா நீ பாஸ்வேர்டு போட்டு ஏமாத்திரலாம். ஒரு நாள் ஆண்டவர் உன்கிட்ட கேள்வி கேட்பாரு, உன் பேர் என்னன்னு கேட்பாரு. ஒரு நாள் எப்போ தெரியுங்களா கேட்பாரு? லாக் ஆகும் போது வந்து கேட்பாரு. எங்கேயும் தப்பிக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல யாக்கோபுக்கு வழியே கிடையாது. There is no other ways. எல்லா வழியும் அடைக்கப்பட்டிருக்கு. இப்போ கேட்குறாரு, தைரியம் இருந்தால் இப்போ சொல்கிறா உன் பேர் ஏசா அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவரே, நான் யாக்கோபு, எங்கள் அப்பாவுடைய பலவீனத்தை வச்சு நான் அவங்களை ஏமாத்திட்டேன், உங்களை என்னால் ஏமாற்ற முடியாது ஆண்டவரே, உங்களை என்னால் ஏமாற்ற முடியாது. ஐ ஆம் ஜேக்கப். அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் அவன் பேரையே மாத்துறாரு. இனிமேல் நீ எத்தன் கிடையாதுப்பா, நீ யாக்கோபு கிடையாது, இனி சகல தேசத்தில் நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். ஆமே. இந்நாள் வரைக்கும் அந்த பெயரை ஒருவனாலும் அழிக்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் நியூஸ்ல என்ன பேர் தான் வந்துட்டு இருக்கு? இஸ்ரவேல், இஸ்ரவேல், இஸ்ரவேல். ஹல்லேலூயா. தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவரை எங்க வாழ்க்கையில், எந்த மனுஷன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு உண்மையை எதிர்பார்க்கிறாரோ அவன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு உண்மை, குடும்பத்திற்கு உண்மை, பணத்திலே உண்மை, நாம் செய்கிற வேலையில் உண்மை. பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், நான் பயத்தோடு தாழ்மையோடு தான் சொல்றேன், நான் ஊழியக்காரனா, நான் ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு காரணம் என்னால் 200% 1000% சொல்ல முடியும். என்னுடைய தகப்பனுடைய உண்மையும் அவருடைய டெடிக்கேஷனும் அவருடைய அர்ப்பணிப்பும் தான். என்னால் தைரியமாக என்னால் சொல்ல முடியும். உங்கள் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கணுமா, உங்கள் பிள்ளை நல்ல ஸ்தானத்தில் வரணுமா, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்டவரே, நான் உமக்கு உண்மை உள்ளவனாக இருக்கணும். நான் கர்த்தரோடு கூட நடக்கும் பொழுது, ஆண்டவர் ஜெயக்குமார் அண்ணன் கர்த்தரோடு கூட நடக்கும் பொழுது ஆண்டவர் ஜோகித்து கையை பிடிச்சிருவார். ஆமென். ஜேம்ஸ் அண்ணன் கர்த்தரோடு கூட நடக்கும் பொழுது ஆண்டவர் ஜோனாவோட கையை பிடிச்சிருவார், எங்கேயுமே விட மாட்டார். ஆமென். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பாருங்க, உண்மை என்றால் கர்த்தருக்கு பயப்படுவது, உண்மை என்றால் உத்தமமாய் கர்த்தரோடு நடப்பது என்றால் உண்மை, கர்த்தரோடு நடப்பது என்றால். அடுத்து 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 6வது வசனம், சாலமோன் தன்னுடைய அப்பாவை குறித்து சொல்றாரு பாருங்க. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான்
சொல்லுகிறபடியான் உம்மை பற்றி உண்மையும் பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு பையன் அப்பாவை குறித்து சாட்சி சொல்றாரு. உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் நடந்தார். ஆமென். கர்த்தரோடு நடக்கிறவர்கள் அவர்கள் நேர்மையுள்ளவர்களாக இருப்பாங்க. நேர்மையாய் அவங்க நடப்பாங்க. எந்த விடத்திலும் தேவையில்லாத பணத்தை தங்க கையில் வச்சுக்க மாட்டாங்க. நேர்மையான வழியிலே சம்பாதிப்பாங்க. நேர்மையான வழியிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவாங்க. ஆமென். அடுத்து நான்காவதாக கர்த்தரோடு நடக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனம். 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே போதும். அவர்கள் ஒளியிலே நடப்பார்கள். ஒளி எதை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. இயேசுவிலே அவர்கள் நடப்பார்கள். பார்க்கிறோம் பாருங்க. ஒரு ஆவிக்குரிய தகப்பன் ஏனோக்குடைய வாழ்க்கையிலே இருந்த முதல் காரியம் என்ன என்றால் அவர் கர்த்தரோடு நடக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு தகப்பன் கர்த்தரோடு கூட நடக்கிறார்களோ அவர்களுடைய சந்ததியை கர்த்தர் அவர் ஆசீர்வாதம் உள்ளவராக மாற்றார். பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வசனம் 5வது வசனத்தை பார்த்தோன்னு சொன்னா, ஏனோக்கு கர்த்தரோடு கூட நடந்ததுனால கர்த்தரே அவனை குறித்து சாட்சி சொல்றார். எப்படின்னா விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன். என்ன ஒரு சாட்சி ஆண்டவர் யாரு கொடுக்கிறாரு? ஆண்டவர் கொடுக்கிறாருங்க. ஏனோக்குக்கு ஆண்டவர் சொல்றாரு அவன் பிரியமானவன் என்று. அவன் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே, அவன் உயிர் வாழும் முன்னே. யார்கிட்ட வேணா சாட்சி வாங்கிடலாம், ஆண்டவர்கிட்ட சாட்சி ரொம்ப கஷ்டம். மனுஷன்ட்ட சாட்சி வாங்குறது ஈஸி தெரியுங்களா? நல்லவ மாதிரி நடிச்சா போதும், ரொம்ப தியாகம் பண்ற மாதிரி நடிச்சா போதும். எப்பா சூப்பர்ப்பா, டேனிஷ் மாதிரி ஒரு ஆளை அப்பாப்பா பார்க்க, இதெல்லாம் வெளியே. ஆனால் உள்ள யார் தான் அறிவார்? கர்த்தர் தான் அறிவார். கர்த்தரே யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றால் ஏனோக்கை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? இவன் எனக்கு பிரியமானவன், பிரியமானவன். ஆமென். முதலாவது ஒரு ஆவிக்குரிய தகப்பன் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று சொன்னால் ஏனோக்கை போல கர்த்தரோடு கூட நடப்பார்கள். ஆமென். அடுத்து இரண்டாவதாக ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய குணாதிசயங்கள் என்ன? அதை வாசிப்போம். ஆதியாகமம் 6வது அதிகாரம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 8வது வசனம் 8, 9 வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில், இதுதான் ரொம்ப கவனமா பாருங்க. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் உண்மையுள்ளவனுமாய் இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஒரு ஆவிக்குரிய தகப்பன் முதலாவது தான் தேவனோடு நடப்பார்கள். இரண்டாவது தங்களுடைய சந்ததியை, தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் தேவனுக்குள்ளாய் நடத்துவார்கள். தேவனுக்கு நேராய் அவர்கள் தங்கள் சந்ததியை நடத்துவார்கள். கேட்கிறேன், எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க, சொல்ல வேணாம், மனசுக்குள்ள வைங்க. என் பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்க சொல்லித்தரேன் பாஸ்டர், என் பிள்ளைக்கு நான் பைபிள் வாட்சி காட்டுறேன் பாஸ்டர், என் பிள்ளைகளுக்கு நான் பைபிள் கதையை சொல்லித்தரேன் பாஸ்டர். எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியுங்க? ஏனோக்குடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? தன்னுடைய சந்ததியை கர்த்தருக்கு நேராக நடத்தினார். தாத்தா, கொள்ளு தாத்தா யார் அப்படின்னா ஏனோக்கு அப்புறம் ஏனோக்குடைய பையன் மெத்துஸ்தலா பிறந்தாரு. மெத்துஸ்தலாக்கு அப்புறம் லாமேக் பிறந்தாரு. இந்த லாமேக்கு யார் பிறந்தா? நோவா பிறந்தாரு. அவருடைய சந்ததி கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பாருங்க. கொள்ளு தாத்தா கர்த்தரோடு நடந்ததுனால, கொள்ளு தாத்தா கர்த்தரோடு சஞ்சரித்ததுனால இப்போ நோவா பேரன் கூட இல்லை, இது கொள்ளு பேரனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரோடு அவன் சஞ்சரித்தான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா இது? ஆமென். நம்ம பைபிள் எடுத்து படிக்கிறத நம்ம பிள்ளை பார்க்கணும், நம்ம ஜெபிக்கிறத நம்ம பிள்ளை பார்க்கணும். நம்ம பிள்ளை நம்ம குறித்து சாட்சி சொல்லணும். எங்கள் அப்பா காசை நம்பி வாழலை, என் அப்பா சம்பாத்தியத்தை நம்பி வாழல, எங்கள் அப்பா யாரை நம்பி தெரியுமா வாழ்றாரு? கர்த்தரை நம்பி வாழ்றாருன்னு சொல்லி நம்ம பிள்ளை பார்க்கணுங்க. நோவா பார்த்தாரு, லாமேக்கு பார்த்தாரு, மெத்துசாலா பார்த்தாரு. எங்கள் அப்பா ஏனோக்கு யாரு தெரியுமா? உண்மையுள்ள மனுஷன்ப்பா, எங்க அப்பா கர்த்தரை நம்பி வாழ்ந்தாருப்பா. நம்முடைய சந்ததியை யாருக்கு நேரம் நடத்தணும் தெரியுங்களா?
கர்த்தருக்கு நேராக நாம் நடத்துகிறவர்களாக இருக்கணும். ஒருபோதும் அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மறந்துடவே கூடாது. உபாகமம் 6வது அதிகாரத்தில் முதல் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறோம். நீ உன் பிள்ளைகளுக்கு எப்படி போதி? கருத்தாய் போதி. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. எப்படியா? கருத்தாய் நீ போதி. பெற்றோர்கள் எப்படி இருக்கணுமா? நான் போன வருஷம் நான் எடுத்தது ஆபிரகாமை நோக்கி பாருங்கள்னு சொல்லி எடுத்தேன். அதில் ஒரு 7 காரியங்கள் ஆபிரகாமுடைய குணாதிசயங்கள். அதில் ஒரு பாயிண்ட் என்ன, ஹீஸ் அ டீச்சிங் ஃபாதர். அவர் போதிக்கிற தகப்பனாக இருந்தார். ஈசாக்குக்கு நல்ல காரியங்களை டீச் பண்ணார். என்ன தெரியுங்களா? அதில் ஒரு நல்ல காரியம், விடாமுயற்சியை ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொல்லி கொடுத்தார். போய் ஒரு இடத்துல கிணற தோன்றாங்க, அங்கே பிரச்சனை பண்ண உடனே ஈசாக்கு என்ன பண்ணலை, சோர்ந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணலை. அவன் அவ்விடம் விட்டு ஏசேக்கிலேருந்து எங்கே போகிறாரு? சித்தனா போனார். அங்கேயும் பிரச்சனை பண்ணாங்க. சித்தனாவிலேருந்து எங்கே போகிறாரு? ரெகோபோத் பண்ணார். ரெகோபோத்தில் நல்லா இருந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் இன்னொரு கிணறு தோண்டாரு, பெயர் சேவா. விடாமுயற்சியை சொல்லி கொடுத்தாருங்க. இஸ் அ டீச்சிங் ஃபாதர். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம்? மேக்ஸ் சொல்லித்தரோம், நல்லது. சயின்ஸ் சொல்லித்தரோம், நல்லது. கேம் சொல்லித்தரோம், நல்லது. பல கிளாஸுக்கு அனுப்புகிறோம், நல்லது. கர்த்தரை குறித்து சொல்லி கொடுத்துருவோமா? கர்த்தரை குறித்து என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமாங்க? அவருடைய கிருபை குறித்து நம்ம சொல்லி கொடுக்குறோமா? ஒரு நல்ல தகப்பன் தான் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தகப்பன். ஒருவேளை என் மேலே நீங்கள் கோவப்பட்டாலும் சாரி, என் பிள்ளை நல்லா இருக்கணும் பாஸ்டர்னு எந்த தகப்பன் நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கர்த்தரை குறித்து சொல்லி தருவீங்க. விசுவாசத்தை குறித்து சொல்லி தருவீங்க. போதகரை கணபண்ண குறித்து சொல்லி தருவீங்க. சபையை குறித்து சொல்லி தருவீங்க. சபைக்கு உதவி செய்யணும், சபையில் ஊழியம் செய்யணும், சபைக்கு கொடுக்கணும், போடா ஜெபத்துக்கு போடா சொல்லி கொடுப்பீங்க. கர்த்தரோடு கூட நடக்கிறவர்கள். ஏனோக் தன்னுடைய சந்ததியை கர்த்தருக்கு நேராய் நடத்தினார். அவருடைய பிள்ளை மெத்துசலா. வேதாகமத்திலே அதிகமாய் வாழ்ந்தது யாருன்னா 969 வருஷம் அந்த மனுஷன் வாழ்ந்தார். மெத்துசலா என்பதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இவன் போகும் பொழுது அது வருவான், அவன் வருவான் அல்லது அது நடக்கும். எப்படின்னா, மெத்துசலா மரிக்கும் பொழுது நோவாவுடைய அந்த ஜலப்பிரளயம் வந்தது. யாருக்காவது டவுட்னா என்கிட்ட தனியாக கேளுங்க. நான் டீட்டெயிலாக மேக்ஸோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் அது பைபிள் ஸ்டடி மாதிரி ஆயிரும். கரெக்டாக மெத்துஸ்தலா மரிப்பதற்கும் கரெக்டாக அந்த வெள்ளம் வருவதற்கும் சரியா இருந்தது. ஆமென். ஏனோக்குடைய சந்ததி ஜலத்தில் சாகலனே. ஏனோக்குடைய சந்ததி, நோவாவுடைய குடும்பம் வேலைக்குள்ளே பாதுகாக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுங்களா? கொள்ளு தாத்தா நடக்க பழக்கி சொல்லி கொடுத்துட்டார். பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ, வீடு கட்டி வைக்கிறீங்களோ, நகை வாங்கி வைக்கிறீங்களோ, சுவிசேஷத்தை அவன் இருதயத்தில் வச்சுட்டு போயிருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை பொக்கிஷத்தை அவன் இருதயத்தில் வச்சுட்டு போயிருங்க. டேய், அப்பா இல்லைனாலும் நான் ஒரு நாள் உன்னை விட்டு போயிடுவேண்டா, எப்போ போவேன்னு தெரியாது. அம்மா நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளைகிட்ட, மகளே என்ன நம்பிட்டு இருக்காத, நான் ஒரு நாள் போயிடுவேன். நான் போனாலும் நம்மை படைத்த கர்த்தர் உன்னை விட மாட்டாருன்னு சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளை விசுவாசத்தில் நடக்கட்டும். தன்னுடைய சந்ததியை எதில் நடத்தினார் என்றால் கர்த்தருக்கு நேராய் அவர் நடத்தினார். பாருங்க, ஏனோக்கு தேவனோடு நடந்ததுனால அவனுடைய மகனில் இருந்து கொள்ளு பேர பிள்ளைகள் வரைக்கும் கர்த்தர் பாதுகாப்பை தந்தார். ஆமென். நீங்க உங்க கர்த்தருக்காய் நடக்கும் பொழுது பாருங்க, இந்த ஏனோக்குடைய லைஃப் கர்த்தரோடு நடந்ததுனால, பிள்ளையை நடத்தினதுனால, அவன் கொள்ளு பேரனுடைய நோவாவுடைய வாழ்க்கை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தாத்தா நடத்தினாரு. கொள்ளு பேருடைய வாழ்க்கை எப்படி ஸ்டார்ட் ஆகுது? கிருபைனாலே ஸ்டார்ட் ஆகுது. கிருபைனாலே அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டது. கிருபைனாலே அவருடைய வாழ்க்கை முடிந்தது. ஆமென். நீங்க பிள்ளைகளை நடத்துறீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய கிருபை உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையை இறுக்கமா பிடிச்சிரும், விடவே விடாது. ஆமென். அந்த நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததுனால அப்படியே குடும்பம் பேழைக்குள்ளே பாதுகாக்கப்பட்டார்கள். நீங்க நடக்கிறீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய கண்கள் இப்படி பார்க்கும். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறபடி தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நான் உண்மையா நடக்கிறேன்னு சொல்லி, ஆண்டவருடைய கண்ணு உங்க பிள்ளை மேல படும், உங்க பேர பிள்ளை மேல படும், உங்க சந்ததி மேல ஆண்டவருடைய கண்கள் படும். ஆமென். பாருங்க, ஏனோக்குடைய வாழ்க்கையில முதலாவது அவன்
கர்த்தரோடு நடந்தார். ரெண்டாவது சந்ததியை கர்த்தரோடு கூட நடத்தினார். வேதாகமத்தில் சொன்ன நல்ல தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் என் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனார், டிஸ்டர்ப் பண்ணது என்ன அப்படின்னா, நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 12வது வசனத்திலே மனோவா என்கிறதான ஒரு மனுஷன் இருந்தான். வாசிங்க. அப்பொழுது மனோவா நீர் சொன்ன காரியம் நிறைவேறும். நீர் சொன்ன காரியம், அதாவது ரொம்ப நாள் பிள்ளை இல்லாத பொழுது பிள்ளை உனக்கு தருவேன்ப்பா, அவன் நசரேனா இருப்பான், அவன் இந்த ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பான் என்று சொல்லி பல தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் வரும் பொழுது மனோவா ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, நீர் சொன்ன அந்த காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டார். எப்படி நடத்த வேண்டும்? 2 क्वेश्चन கேட்கிறாரு. எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும்? கேள்வி நல்ல கேள்விதான். ஆனா அந்த காரியத்தில் மனோவா தோற்று போனார். கேள்வி சூப்பர்னே, யாருமே கேட்காத கேள்விதான். எப்படி வளர்க்கணும்? வளர்க்குறது யார் வேணா வளர்த்துறாங்க. காசை கட்டி பிள்ளைகளை எங்கேயாவது ஹாஸ்டலில் விட்டா சரீரப்பிரமாக சாப்பிட்டு வளர்ந்துரும். ஆனால் நடத்துவது யாருடைய வேலை? அது உலகத்தானுடைய வேலை கிடையாது. நடத்துவது அது தகப்பனுடைய வேலை. இல்லை, மனோவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. பிள்ளைய சூப்பராக வளர்த்துட்டாரு, சரீரத்தில் நல்லா புஷ்டியாக வளர்த்துட்டாரு, நல்லா பயங்கர பராக்கிரமசாலியாக வளர்த்துட்டாரு. ஆனால் நடத்துவதிலே, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்துவதிலே மனோவா தவறி போனார். அதனுடைய முடிவு என்ன தெரியுங்களா? எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி இந்த சிம்சோன், எப்படிப்பட்ட ரட்சகன் இந்த சிம்சோன் போய் வேடிக்கை காட்டுகிறவனாக இருந்தான். யாருக்கு? யாரை அழிக்க வந்தானோ அவர்களுக்கு முன்பதாகவே வேடிக்கை காட்டுகிற சிம்சோனாய் மாறினான். ஏன் தெரியுங்களா? நடத்துவதிலே அங்கே தவறு ஏற்பட்டு விட்டது. ரொம்ப செல்லம்னு நினைக்கிறேன் சிம்சோனுக்கு. என்ன கேட்டாலும் கொடுத்துட்றது. பிள்ளைக்கு செல்லம் கொடுப்பது நல்லது, அது பின்னாட்களிலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஒழுங்கான வழியில் நாங்கள் நடத்தணும். ஆண்டவரே, வேதத்தில் வாசிக்கிறோம், பிள்ளையானவனை வளர்க்க வேண்டிய விதத்திலே ஆண்டவர் சொல்லல, நடத்த வேண்டிய விதத்திலே நடத்து. அவன் முதிர் வயதிலும் யாரை போல? நோவாவை போல அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆமே, எதை இழந்தாலும் பிள்ளைகளை இழந்துடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் எதை இழந்தாலும் என் பிள்ளை நான் இழந்துடக்கூடாது ஏசப்பா. என் பிள்ளைய நான் இழந்துடக்கூடாது ஏசப்பா. என் பிள்ளையுடைய வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது ஆண்டவரே. என் பிள்ளையோட வாழ்க்கை பிறர் பார்த்து சிரிக்கிற அளவு ஆயிடக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் நடந்து பாருங்க, பிள்ளையை நடத்தி பாருங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏனோ கூடிய வாழ்க்கையிலே முதலாவது ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தால், முதலாவது தான் கர்த்தரோடு நடந்தார். அதை மெத்துசலா பார்த்தார், அதை லாமேக்கு பார்த்தாரு, அதை நோவா பார்த்தாரு. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டே தாத்தா அப்படி பண்ணாருப்பா, அப்பா இப்படி ஜோம் பண்ணாருப்பா, அப்பா இப்படி விசுவாசத்தில் வளர்ந்தாருப்பா, அப்பா இப்படி கர்த்தருக்கு முன்பதாக சாட்சி பெற்றாருப்பா. அதனால ஏனோ கூடிய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதே போல அவருடைய சந்ததியுடைய வாழ்க்கையும் இருந்தது. ஹல்லேலூயா. அடுத்து மூன்றாவதாக கடைசியாக பார்க்கிறோம், ஏனோக்கு எப்படிப்பட்ட ஒரு தகப்பனா இருந்தார். முதலாவது தான் கர்த்தரோடு கூட நடந்த தகப்பனா இருந்தார். இரண்டாவது தன்னுடைய பிள்ளைகளை, தம்முடைய சந்ததியை அவர் நடத்தினார். மூன்றாவதாக பார்ப்போம், யூதா நிருபம் 14வது வசனம் 15வது வசனத்தை வாசிப்போம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான, பாருங்க, ஆதாமுக்கு எத்தனாவது தலைமுறை? 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்த ஏனோக்கு. பா, இது எவ்வளவு காரியம் தெரியுங்களா? மூன்றாவது, சமுதாயத்தை கர்த்தருக்கு நேராய் நடத்தின தகப்பன். ஹல்லேலூயா. நான் மட்டும் நடக்கிறது கிடையாதுங்கண்ணே, என் பிள்ளை மட்டும் நடக்கிறது கிடையாது. திஸ் கம்யூனிட்டி, திஸ் சொசைட்டி, இந்த சமுதாயம் கர்த்தரால் நான் நடத்தப்படணும். எப்படிப்பட்ட வெளிப்பாடுங்க ஏனோக்கு. இது எப்படிங்க கிடைச்சிச்சு? இது எத்தனையோ வருஷம், 5000, 6000, 7000 வருஷம். வேதாகமத்தில் 2 பேர், மோசே, ஏனோக்கு. மோசேக்கு ஆண்டவர் இறந்த காலத்தை என்ன பண்ணார்னா வெளிப்படுத்தினார். அவ்வளோ சூப்பரான காரியம் பாருங்க.
எப்படி ஆண்டவர் பூமியை உண்டாக்கினார், எப்படி ஆண்டவர் பூமியை சிருஷ்டித்தார், சகல சிருஷ்டிப்பையும் எல்லாம் இறந்த காலத்தை ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் ஏனோக்குக்கு இறந்த காலத்தை அல்ல, இனி வரப்போற எதிர்காலமாகிய வெளிப்பாட்டை, ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் ஏனோக்குக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். ஏனோக்கு வாழ்க்கை ஏதோ வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், பிள்ளைகளை பெற்றோம், போனோம். வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், பிள்ளைகளை பெற்றோம், நான் நல்லா வாழ்ந்தா போதும், நான் சந்தோஷமா இருந்தா போதும், நான் ரட்சிப்பை பெற்றா போதும், நான் ஆண்டவரை ஆராதித்தா போதும், நான் நல்லா ஆண்டவரை துதித்தா போதும் என்று சொல்லி ஒரு செல்ஃபிஷ் மைண்ட் யாருக்கு இல்லைன்னா ஏனோக்குக்கு இல்லைங்க. சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏனோக்கு உண்டாக்கினார். யாருடைய வருகை குறித்து சொல்றாரு? கர்த்தருடைய வருகையை குறித்து அவர் முன்னறிவித்தார் என்று பார்க்கிறோம். தேவனோடு நடந்தார், தன்னுடைய சந்ததியை நடத்தினார். மூன்றாவது எப்படி நடத்தினார் என்றால் ஒரு சமுதாயத்தை அவர் நடத்தினார். பாருங்க, நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சுவிசேஷத்தை பிரசங்கிப்ப, அது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல் மாத்திரம் கிடையாது. ஐந்தாவது ஒன்று இருக்கு, ஆண்டவருடைய வருகையை குறித்து முன்னறிவிப்பது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேதாந்தத்தில் ஃபர்ஸ்ட் இவாஞ்சலிஸ்ட் யாருன்னா இந்த ஏனோக்கு தான். முதலாவது இவாஞ்சலிஸ்ட் காலிங்க பெற்ற, அந்த கிஃப்டை பெற்ற முதல் ஆள் யார் என்றால் இந்த ஏனோக்கு. கர்த்தருடைய வருகையை முன்னறிவித்து அவர் அடக்கி வைக்கவில்லை. அங்கே வாழ்ந்ததான அந்த மோசமான சமுதாயத்திலே இயேசுவுடைய சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார். பாருங்க, 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமாயும் ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்தை இயேசுவுக்கு நேராய் ஒரு வெளிப்பாடுள்ள ஒரு ஏனோக்கு. ஆமென். ஆண்டவர் நிறைய ஏனோக்குகள் இந்த இடத்துல தேடுறாரு. ஆண்டுடைய கண்கள் யாராச்சும் இந்த 2வது சர்வீஸ்ல ஏனோக்கு சிக்கிர மாட்டாங்களா? ஏன்? வருகையை குறித்ததான பிரசங்கம் இல்லை சபையில. ஆண்டவர் வருகையை குறித்ததான வெளிப்பாடு இல்லை. முன்னாட்கள் எல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்குலாம் முன்னாடிலாம் வருகை ஆயத்தப்படுங்க, ஆண்டவருடைய வருகை சமீபம். ஆனால் இப்பொழுது நானும் என் ஒய்ஃபும் ஒரு மாசமா பயங்கர பாரம். ஒரே ஒரு கேள்விதான், எங்களுக்கு பதில் தெரியல. வாட் ஹேப்பன் டு த சர்ச்? சபைக்கு என்ன ஆனது? பதிலே தெரியலங்க. சபைக்கு என்ன ஆச்சு? உலகம் சபைக்குள்ள வந்துருச்சா, இல்ல சபை உலகத்துக்குள்ள போயிருச்சா? வித்தியாசம் இல்லாத ஒரு காலகட்டங்களை வாழ்ந்து, இது ஏனோக்கின் காலகட்டங்கள். ஏனோக்கின் காலகட்டங்கள் வேதத்தில் வாசிக்கிறேன். ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. மத்தேயு 24வது அதிகாரம் வசனம் 39வது வசனம். மத்தேயு 24வது அதிகாரம் 39வது வசனம். எப்படி நோவா ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் 37 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷகுமாரன் வரும் காலத்திலும். பாருங்க, நோவாவுடைய காலத்தில் எப்படி அந்த நியாய தீர்ப்பு வந்ததோ, நோவாவுடைய காலத்தில் எப்படி அந்த அழிவு வந்ததோ, அதே போல ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஏதோ ரொம்ப நாள் ஆக போகுதுங்க, ஏதோ ரொம்ப வருடம் ஆக போறது கிடையாது. சீக்கிரத்திலே இந்த மனவாட்டியாகிய சபையை சந்திக்க அந்த மணவாளன் நம்மை வந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, எப்படி என்றால் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில், அவர் நியாய தீர்ப்பு வரும் காலத்துக்கு முன்பதாக நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள், சபைக்குள்ளே பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆமென். நம்ம ஏனோக்க மாதிரி இருந்தோம் அப்படின்னா
அந்த நோவாவின் காலத்தில் நடக்கும் பொழுது எப்படி அந்த நோவாவின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டார்களோ நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவார்கள். ஆமென். ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை ஏனோக்கு முன்னறிவிதை நீங்கள் தொடர்ந்து அதை நீங்கள் வாட்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அப்படின்னா மத்தியானத்திலே வயலில் இருக்கிறவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் வயலில் இருப்பாங்க. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் படுக்கையிலே இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இந்த 3 காரியமும் 3 நேரத்தை குறிக்கிறது. மதியான வேளை அது வயலை குறிக்கிறது, வயலிலே இருக்கிறது நாட்கள் அது மதியான வேலையை குறிக்கிறது. எந்திரம் அரைக்கிறதான அந்த காரியம் காலை வேலையை குறிக்கிறது. படுக்கையில் இருப்பது இரவு வேளை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்போது வேண்டுமென்றாலும் இருக்கலாம். சபையே, நாங்கள் ஆயத்தப்படணும். ஆண்டவரே, உம்முடைய வருகையை குறித்ததான ஒரு வெளிப்பாடு இருக்கணும். ஆண்டவரே, ஆமென். ஒரே ஒரு காரியத்தை சொல்ல நான் முடிக்கிறேன். வேதாகமத்தில் நிறைய காலகட்டங்கள் இருக்கிறது. ஒரு 3 முக்கியமான காலகட்டங்கள். ஒன்று மனசாட்சியின் காலகட்டம். இந்த மனசாட்சியின் காலகட்டம் எப்போது என்றால் ஆதாமிலிருந்து மோசேக்கு முந்தின நாட்கள் வரை அது மனசாட்சியின் காலகட்டங்கள். ஜனங்கள் தங்கள் மனசாட்சியின்படி நடந்தார்கள், மனசாட்சியின்படி வாழ்ந்தார்கள், மனசாட்சியின்படி எல்லா காரியங்களும் பண்ணினாங்க. 2வது ஒரு காலகட்டம் மோசேயின் நாட்களிலிருந்து இயேசு வரைக்கும் அது நியாயப்பிரமாணத்தின் காலம். ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தார்கள், வசனத்தின்படி வாழ்ந்தார்கள், நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதான பலிகள் இருந்தது. 3வது இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக இந்நாள் வரைக்கும் போய்கொண்டிருக்கிறது கிருபையின் காலகட்டங்களிலே நாம் போய் கொண்டிருக்கிறோம். இதில் மறைந்திருக்கிற ரகசியம் என்ன தெரியுங்களா? மனசாட்சியின் காலகட்டங்களிலே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நியாயப்பிரமாண காலகட்டங்களிலே ஓ ஸ்தோத்திரம் எலியா மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த கிருபையின் காலகட்டங்களிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஏனோக்கை போல எந்த ஒரு நபர் நடக்கிறாரோ, ஏனோக்கை போல யார் பயபக்தியோடு இருக்கிறார்களோ, ஏனோக்கை போல தன்னுடைய சந்ததியை நடத்துகிறார்களோ, ஏனோக்கை போல தன்னுடைய சமுதாயத்தை நடத்துகிறார்களோ, என்னால் 100% சொல்ல முடியும். ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே கடைசிய காலம் தொனிக்கும் பொழுது ஒரு இமை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அந்த நாளுக்காக ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஏனோக்குடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிப்பாடு இருந்தது, ஆண்டவருடைய வருகையை குறித்ததான வெளிப்பாடு. ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்குள்ளே இருக்க வேண்டிய குணம், தான் கர்த்தரோடு நடக்கணும். தான் நடப்பது மாத்திரமல்ல, பிள்ளைகள் ஏலி நல்லா சூப்பராக கர்த்தருக்குள்ள நடத்திட்டாருங்க. ஏலி நல்லா நடத்தினாரு, ஆனால் பிள்ளைகளை என்ன பண்ணிட்டாரு? நடத்தாம விட்டுட்டாரு. ஆமென். நாம் கர்த்தருக்கு நல்லா நடக்கணும். 2வது அவனுடைய பிள்ளைகளை நடத்தணும். 3வது இந்த சமுதாயத்தை கர்த்தருக்கு நேராய் நடத்தும் பொழுது ஒரு நாள் கடைசிய காலம் தொனிக்கும். ஆண்டவருடைய முகத்தை நாம் முகமுகமாய் பார்ப்போம். ஹல்லேலூயா. இது ஏதோ தகப்பன்மாருக்கு மாத்திரம் கிடையாது. ஆமென். எல்லாருக்கும் பொதுவான ஒரு செய்தி தான். பாஸ்டர் ஏனோக்கை குறித்து பேசுனால ஏதோ என் வீட்டுக்காரருக்கு தான் பேசுகிறாரு, அப்பா அம்மாருக்கு தான் பேசுகிறாருன்னு கிடையாது. ரட்சிக்கப்பட்ட தேவ ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவர் பேசுகிற காரியம், ஏனோக்கு தேவனோடு நடந்தார், தன்னுடைய பிள்ளைகளை நடத்தினார், இந்த சமுதாயத்தை நடத்தினார், எடுத்துக்கொள்ளப்பட்டார், காணப்படாமல் போனார், அவருடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருந்தது. நாமும் ஏனோக்கை போல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருப்போம் என்று சொன்னால் அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தைகளை நாளை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நல்ல வார்த்தைகளுக்காக நல்ல கைகளை தட்டி நன்றி செலுத்துவோம். ஒரு ஏனோக்கை போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அவனுடைய சந்ததி மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய சந்ததியை அவன் மாற்றினான், சமுதாயத்தின் சந்ததியும் அவன் மாற்றினான். நீங்களும் நானும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? காலையிலே 1வது ஆராதனையில் நான் சொன்னேன், ஒரு தகப்பன் தான் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனாய் இருக்க வேண்டும். மாய்மாலக்காரனாக இருக்கக்கூடாது, விபச்சாரக்காரனாக இருக்கக்கூடாது, ஏமாற்றுக்காரனாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு உண்மை உள்ள ஒரு தகப்பனாக இருக்கும்போது தான் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அவன் பிள்ளைகள் எழும்பி அவனை பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். அன்றைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உலகமெங்கிலும் தகப்பனார் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் எப்பேற்பட்ட தகப்பனாக இருக்கிறோம்? நம்ம பிள்ளைகள் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வரோமா?
இல்லை விளையாடு, யாரோட டிவி பார்த்துட்டு உட்காந்துரு அப்படின்னு விட்டுட்டு வந்திருக்கீங்களா? கொஞ்சம் கவனமா இருங்க. நான் வாழுகிற காலம் கடைசி காலம் என்பதை நாம் மறந்து போயிடக்கூடாது. கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிறது. ஆயத்தமுள்ள சபையாக, வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிற சபையாக நம்முடைய சபை மாற வேண்டுமே தவிர ஏதோ ஒரு பொழுதுபோக்காக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை ஆடுகிற சபை அல்ல. தேவ ஜனமே, ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகளோட உட்காருங்க. ஜெபிக்கும் பொழுது குடும்பமா உட்காருங்க. ஒரு பக்கம் நீங்க டிவி பார்த்துக்கிட்டு பிள்ளைகளை ஜெபம் பண்ணு, படி, வேதத்தை வாசி அப்படின்னா பிள்ளைகள் கேட்காது. பிள்ளைகளுக்கு நாம் முன்மாதிரியாக இருப்போம். பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற வளர்ப்புல வளர்ப்போம். பிள்ளைகளுக்கு முன்னாண்ட பெற்றோர்கள் சண்டை போடாதீங்க, நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. நிச்சயம் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜேம்ஸ் அவர்கள் முன்பாக வந்து கேட்ட வார்த்தையின் அடிப்படையில், ஆண்டவரே எங்க சபை மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி இந்த பிரசங்க குறிப்புக்கு ஒப்பு கொடுத்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. கிருபையில நல்ல தகப்பனே, தேவ சபையில் அழைத்து கொண்டு வந்து இந்த தகப்பனார் தினத்தில் ஆண்டவரே நல்ல செய்தியை கேட்க எங்கள் தகப்பனாகிய ஆண்டவரே நீர் இரக்கம் செய்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஏனோக்கை போல நாங்களும் ஒரு நல்ல ஒரு தகப்பனாக ஆண்டவரே உம்மோடு சஞ்சரிக்கிற, ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரே பழகுகிற, உம்மோடு ஆண்டவரே தகப்பனே நாங்கள் ஆண்டவரே உறவாடுகிற ஒரு நல்ல ஒரு தகப்பனாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தருக்குள்ளே ஆண்டவரே திடப்படுத்தி வழிநடத்துகிற நல்ல ஒரு தகப்பனாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே அப்பா, உம்முடைய ஆண்டவரே காரியங்களை பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எடுத்து சொல்லி ஆண்டவரை வழிநடத்துகிற, ஆண்டவரே கர்த்தருக்குள்ளே நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே, பிள்ளைகளுடைய ஒழுங்கின்மைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் இந்த நாளிலே ஆண்டவருங்க கிருபை விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பெற்றோருடைய பேச்சை கேட்டாதபடிக்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களும் ஏசப்பா உங்களுக்கு நேராய் திருப்பப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனுடைய இருதயங்கள் மகிழும்படியாக ஆண்டவரே அப்பா, பரலோக தகப்புடைய இருதயங்கள் மகிழும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நடக்கையும் ஒவ்வொரு தகப்புடைய நடக்கையும் ஆண்டவரே மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் புத்தூர் ஏஜி சபையினுடைய ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருக்கு முன்பதாக ஆண்டவர் உண்மையும் உத்தவமாக இருக்க கர்த்தருங்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. பெற்றோருக்கு முன்பதாக நாங்கள் எப்படி ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு முன்பதாக நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழ, பெற்றோருக்கு முன்பதாக எப்படி உண்மையாக பிள்ளைகள் இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட உண்மையில பிள்ளைகளை ஆண்டவரே எங்கள் சபை மக்களுக்கு நீங்கள் அருளை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்து கொண்டோம். தொடர்ந்து உங்கள் ஆணி வாய்ந்த கரங்களுக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம், தாழ்த்து கொண்டோம். இயேசு மூலம் ஜெபிக்கின்றோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் காணிக்கைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். நம்முடைய காணிக்கை தசம பாகம் கர்த்தருக்கு கொடுக்கிற பொருத்தனை சிறப்பான காணிக்கை. உங்களை யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்தலை. நீங்கள் கொண்டு வந்தவங்க காணிக்கை நீங்கள் கொடுக்கலாம். கொண்டு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு தந்து இன்னும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. நம்முடைய கல்லறைக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சகல வேலைகளும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் கொடுக்கிறவர்கள், வாக்கு பண்ணினவர்கள், இன்னும் கொடுக்காதவர்கள் உங்கள் பங்கை செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் கர்த்தருக்காக நாம் காணிக்கைக்காக ஜெபிக்க போகிறோம். பிரதர் சந்திரன் அவர்கள் முன்பாக வந்து நாம் படைக்க போகிற காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. சபை மக்களுடைய வாழ்க்கையிலே யாரும் பொருளாதாரத்தில் கஷ்டப்படக்கூடாது, கடனில் கஷ்டப்படக்கூடாது, வியாதியில் கஷ்டப்படக்கூடாது. ஆண்டவர் சபை மக்களை பெருக பண்ணும்படியாக சகோதரன் சந்திரன் அவர்கள் முன்பாக வந்து ஜெபங்களை ஏறெடுப்பாங்க. படைக்க போகிற காணிக்கை தசம பாகம் கையில் எடுத்துக்கொள்வோம். ஜெபித்த பின்பு ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்காக நாம் கொடுக்க போகிறோம். எங்களை அதிகமாக நேசித்து வருகின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஒரு காலை நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் நிர்மலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. கேட்ட செய்திக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஒரு தகப்பன் தன் வாழ்க்கையிலே உலக பிரகாரமாக எப்படி வாழ வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும், பரலோகத்திலே உம்மோடு கூட நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்த அருமையான சத்தியத்திற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே.
சபையின் ஆராதனை என்பது நீர் மகிமைப்படக்கூடிய இடம் ஆண்டவரே. கடந்த காலத்திலே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வெறுமனே நாங்கள் உம்மை பார்க்க வரவில்லை அப்பா. எங்கள் பரலோகத்தின் ராஜாவை, எங்கள் பரலோகத்தின் தேவனாகிய உம்மை காணிக்கையோடு நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கொடுக்கின்ற அந்த காணிக்கையை தயவாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பா. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களையெல்லாம் கொண்டு வந்து பண்டகசாலையிலே கேளுங்கள். அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை நான் ஆசீர்வதிக்க மாட்டோனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னவர் நீர் ஆண்டவரே. உன் தேவனாகிய கர்த்தரை சோதித்து பார்க்காதே என்று சொன்ன நீரே தசமபாகத்தை கொடுத்து சோதிக்க சொல்லியிருக்கிறீரப்பா. எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையை ஏற்று நாங்கள் பயபக்தியோடு உமக்கு காணிக்கை படைக்கிறோம் ஆண்டவரே. தயவாய் ஏற்றுக்கொள்ளுங்களப்பா. இதில் பெருமைப்படுவதற்கோ மேன்மை பாராட்டுவதற்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லையப்பா. உம்முடைய கரத்திலே வாங்கி திருப்பி அதை உமக்கே கொடுக்கிறோம் ஆண்டவரே. காரணம் நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கணும். மிகுந்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு ஒருவருக்கு மட்டுமே நாங்கள் செலுத்துகிறோம். என்னுடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த விண்ணப்பத்தின் ஜெபத்தின் நன்றியையும் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்மால் இயன்ற காணிக்கையை நாம் கொடுக்க போகிறோம். தகப்பன்மார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமணம் முடித்த அத்தனை ஆண்களும் எளிமைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமணம் முடித்தவர்கள், பிள்ளை பெற்றவர்கள், பேர பிள்ளையை கண்டவர்கள் எல்லாரும் தகப்பன்மார் ஆண்கள் எளிமைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் தயவா வேகமாக எளிமைங்க. திருமணம் முடித்தவர்கள், பேரப்பிள்ளையை பெற்றவர்கள் எல்லாரையும் எளிமைக்கும்படி கேட்டுக்கோ. உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணின பின்பு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. நம் மத்தியில் இருக்கிற செல்வராஜ் ஐயா கொஞ்சம் முன்பாக வந்து ஜெபம் பண்ண முடியுமா? எளிமை நிற்கிற தகப்பன்மார்களை, ஐயா வயதிலே மூத்தவர், அவங்க விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுக்க போகிறாங்க. ஆண்டவர் தாமே நம்முடைய எளிமை நிற்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களும் திருமணம் முடித்து பிள்ளை இல்லாமல் இருந்தாலும் அடுத்த ஆண்டிலே பிள்ளையோடு அவங்க கொண்டாடும்படியான பாக்கியத்தை கர்த்தர் தர வேண்டும். ஒரு சிறப்பு ஜெபத்தை ஐயா அவங்க பொழுது ஏறெடுக்க போகிறார்கள்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள எஜமானனை துதிக்கிறோம் தகப்பனே. தாயின் கருவறையில் எங்களை உருவாக்கின எங்கள் அன்பு நேசரே, தாயின் கர்ப்பத்தில் அந்த சிசுவை கண்ட, அந்த கருவை கண்ட எங்கள் அன்பு நேசரே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. தாயின் கர்ப்பத்திலிருந்து எங்களை வெளியே எடுத்து ஆண்டவரே, எங்களை கர்ப்பத்தில் தாங்கி சுமந்து தப்புவித்து அப்பா எங்களை இந்த நாள் வரை எங்களை உயர்த்தி வைத்திருக்கிற தகப்பனே, அதற்காக எமக்கு நன்றி ராஜா. அப்பா எங்களுக்கு திருமணத்தை முடித்து கொடுத்து அப்பா பிள்ளைகளை பெற்று அப்பா அந்த பிள்ளைகள் வளர்ந்து அவர்களுக்கும் திருமணம் முடித்து பேர பிள்ளைகளை காணும் பாக்கியத்தையும் கொடுத்து கொள்ளு பேர பிள்ளைகளையும் பார்க்கக்கூடிய அப்பா அந்த கிருபை நீ கொடுத்துக்கிறீர தகப்பனே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீ நீதி உள்ள தேவன் தகப்பனே. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் தகப்பனே. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் பிரகாசம் அடைவார்கள் எழுதியிருக்கிற வார்த்தை எப்படி தகப்பனே. இந்த நாளில் தகப்பனே, இந்த புத்தூர் ஏஜி சபையிலே ஆண்டவரே அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா ஏனோக்கை போல ராஜா, மெத்துசலாவை போல தகப்பனே, நோவாவை போல ஆண்டவரே அப்பா தகப்பனே பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து ஆண்டவரே கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு உத்தமத்தோடு வாழ்ந்து நேர்மையோடு வாழ்ந்து அப்பா தகப்பனே நல்ல ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வாழ்ந்து அப்பா தகப்பனே யூதாவில் புஸ்தகம் 1:15 சொல்லப்பட்டது வார்த்தையின்படி தகப்பனே அப்பா கர்த்தருடைய வருகையை அறிவிக்கிற பிள்ளைகளாக தகப்பனே, கர்த்தருடைய வருகையை அறிவிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரை சோர்ந்து போகாதபடிக்கு அப்பா தகப்பனே அப்பா எப்பொழுதும் சுறுசுறுப்புள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்த ஆண்டவரே, கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்த ஆண்டவரே, கர்த்தருடைய அப்பா தகப்பனே அவருடைய அழைப்பை தகப்பனை பிள்ளைகள் புரிந்து கொண்டு ரோமர் 11:29 சொல்கிறது, அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளாதவர்கள் எழுதப்பட்டிருக்க ஆண்டவரே. அந்த திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடாத அந்த அழைப்பை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவேற்றி ஆண்டவரே கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்து தகப்பனே அப்பா கர்த்தருடைய வரியை அறிவிக்கிற பிள்ளைகளாய் வாழ்ந்த ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும் தகப்பனே. கர்த்தர் இரக்கம் செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள அப்பா இந்த நேரத்தில் பரலோகம் திறக்கப்படட்டும் தகப்பனே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் துதிலோடு வந்திருந்த பிள்ளைகளை அப்பா நீ ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கம் செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தோடு உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவருடைய நாம் அப்படியே நின்று கொண்டிருங்கள். உங்களுக்கு இருக்கிற இடத்துல சிறப்பான பரிசு ஒன்று இருக்கிறது, பெற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் வீட்டில் எத்தனை பொருள் இருந்தாலும் இது விலையேற பெற்ற தேவனுடைய வார்த்தை பெற்ற ஒரு காரியம். ஆண்டவர் நிச்சயம் அந்த வசனத்தின்படி உங்களையும் உங்களுடைய சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாங்கினவங்க நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம், வாங்கினவங்க நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. சீக்கிரம் வாங்கினவர்கள் இன்னும் ஆரோக்கியத்தை கொடுக்கல. ஜெயக்குமார் வாங்கினவர் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். தேவ நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் நம்முடைய ஊழியங்கள் வழக்கம் போல நடைபெறும். பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நிறைவாக நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். நிறைவாக யாவரும் கண்களை மூடி நிறைவாக நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். தேவக்கரம் கூட இருப்பதாக. நம்ம மத்தியில் இருக்கிற ஆரோக்கியம் அவர்கள் முன்பாக வந்து ஆண்டவர் இந்த ஃபாதர்ஸ் டே தகப்பனார் தினத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, தொடர்ந்து சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, சிறு பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கேற்ற வளர்ப்பிலே வளர்க்கும்படியாக ஆரோக்கியம் அவர்கள் முன்பாக வந்து ஜெபம் பண்ணி முடிப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே சோதரிக்கிறோமே ராஜா, மே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளிற்காய் நன்றி ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, தேவாதி தேவன் இது இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்தீர். உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா இதோ ஆண்டவரே ஏனோக்கை குறித்து நீர் எங்களோடு பேசினீரே. உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி கர்த்தாவே. இயேசுவே அப்படியாய் ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே ஏனோக்கை போல உம்மோடு கூட சஞ்சரிக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஏனோக்கை போல எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வழிநடத்த நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா இந்த வேலையிலே ஆண்டவரே தேவனே, இதோ நாங்கள் ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்கள் பிள்ளைகளை உமக்குள் நடத்த நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி. உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே.
இதோ நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து இதோ உம்மிடத்திலே வந்து நாங்கள் ஆண்டவரே இதோ நீர் எங்களோடு பாராட்டின நம்முடைய கிருபைகளுக்கு நன்றி தகப்பனே. அதே போல ஆண்டவரே இதோ எங்கள் பிள்ளைகளை நாங்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று நீர் எங்களோடு கூட பேசினீரே. இதோ நீர் எங்களுக்காய் ஆண்டவரே பிதாவின் இடத்திலே பரிந்து பேசுகிறது போல இதோ நாங்களும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்காய் நாங்கள் உம்மிடத்திலே பரிந்து பேசும்படியா எங்களை முழுமையாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தர் அப்படியாய் தயவாய் ஆண்டவரே உம்முடைய வருகையை குறித்து ஆண்டவரே ஏனோக்கு போதித்தான் ஆண்டவரே. இதோ நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வருகையை குறித்து நாங்கள் இதோ வரப்போகிற சந்ததிகளுக்கு போதிக்கத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தர் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி நாங்கள் போதித்து உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் எதிர்காலத்தில் ஏதோ நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நடக்கிறதை பார்த்து அவர்கள் உமக்கு பயப்படுகிற சந்ததிகளாய் மாற நீர் எங்களுக்கு அப்படியாய் நாங்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாய் இந்த பூமியிலே வாழ நாங்கள் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் சந்ததியை ஆசீர்வதிங்க, எங்கள் சமுதாயத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் சபை மக்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் எங்களை பொறுப்புள்ள கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. எங்கள் சபை மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் சபை முழுவதுமாய் ஏனக்கை போல ஆண்டவரே உம்மோடு கூட சஞ்சரிக்கும்படியாய் நாங்கள் எங்கள் சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ மனசாட்சியின் காலத்தில் நாங்கள் வாழவில்லை ஆண்டவரே, நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழவில்லை ஆண்டவரே. இதோ தேவனாகிய கர்த்தருடைய கிருபையின் காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம் ராஜா. அதற்காக எமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரே இதோ மோசையின் மூலமாய் எங்களுக்கு நியாயப்பிரமாணம் வந்தது போல உம்மாலே எங்களுக்கு கிருபையும் சத்தியமும் வந்ததற்காய் உமக்கு நன்றி ராஜா. அப்படியா எங்கள் சபை மக்களை கிருபையின் மூலமாய் நீ நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்புள்ள பலத்த கருத்துக்குள் ஒப்படைக்கிறோம். வழி நடத்தி காத்துக்கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கிய வல்லமை ஜெயம் ஆளுகை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா.